பேர் பாடி பார்த்த ஊழியர்கள் குறித்து பார்த்தேன். மன்னா செவடு சொல்லி அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதல் அப்பத்தை கொண்டு போச்சு தேவன், அந்த மன்னாவை கொண்டு போச்சு தேவன். நான் விசுவாசிக்கிறேன் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு மூலமாய் நல்ல ஒரு மன்னாவை தரப்போற. எது விசுவாசிக்கிற கரை தட்டி பயன்படுத்துவோமா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு மன்னா அவர் வாயிலிருந்து அங்கிருந்து வரப்போகுது. நம்புறீங்களா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட அருமையான பாஸ்டர் அவர்களை முன்பதாக வரும்படியாய் அன்போடு கூட அழைக்கும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஓசிஎஃப் ஐக்கிய தீர்மானம் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த அன்பு பரிசு நாம் அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களுக்கு ஜெபிக்கலாமா? ஈர்க்கடுகளை ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க யாரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே இந்த மன்னாவை கொண்டு எங்களை போஷிப்பீராகும். நீங்க தான் மன்னா ஆண்டவரே. நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆராதனை வழியில. இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வாரும் இந்த அற்புதம் செய்ய சொல்லி ஆண்டவரே நாங்க துதித்து பாடிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். எது விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஆண்டவரே இன்னைக்கு கூட பேச சொல்லி. நேற்றும் இன்றும் என்றுமான அன்பின் ஆண்டவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, உம்முடைய திரு கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுக்க போகிற மன்னாவாகிய அந்த சத்திய வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளாய் கர்த்தர் நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சாட்சியோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த சாட்சி உயிருள்ள சாட்சி இருக்கிறபடினால் அநேக உள்ளங்களை இந்த சாட்சி தொட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மறுரூபப்படுத்தட்டும். வந்திருக்கிற தேவதாசரை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் உற்சாகமா கரம் தட்டி அருமையான போதரவளை வரவேற்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரையும் பார்ப்பதில் பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரர்களை பார்க்கிறேன். ஏனென்றால் உலகம் எங்கிலும் நாங்கள் போகும்போதெல்லாம் இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளும் தேவ தாசர்களை பார்க்கும்போது அது பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இந்த அருமையான ஒரத்தூர் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் இந்த அன்பு போதகர்கள் எல்லாம் இணைந்து இந்த கிராமத்தையும் மற்ற சுற்றுவட்ட கிராமத்தையும் நேசித்து வருடந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கன்வென்ஷன் மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் வந்தாச்சு, இது 3வது வருஷம். அதுக்கு முன்னாடி நிறைய ஆண்டுகள் நடத்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக தேவ தாசர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாருடைய பேர் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் இணைந்துதான் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வந்துக்கிற நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். ஏன்னா உங்க மூலமா இன்னைக்கு ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய பேருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, தேவனுடைய மகிமைக்காக இந்த ஊழியம் நடக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆகவே இந்த நாளிலே அநேகர் ஜெபித்து பல மாதங்களாய் ஜெபித்து இந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் வானத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய இடத்துல மழை, நேற்றுக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, காஞ்சிபுரம்லாம் தண்ணி ஓடுது, மழை. இன்னைக்கும் எனக்குலாம் ஃபுல் நம்பிக்கை, தேவன் அற்புதமா நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் ஆமெனா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிச்சோம், அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர செய்தார். நாளைக்கும் இதை விட இன்னும் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமெனா. கர்த்தர் நடத்துவாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் வின்சென்ட். நான் காஞ்சிபுரம் பக்கத்துல ஆர்ப்பாக்கம், ஒத்துருமிருப்பூர் ரோட்ல ஆர்ப்பாக்கம் என்கிற இடத்துல இருந்து நான் வருகிறேன். ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒரு 3 இடத்துல ஆண்டோடைய கிளை சபைகளாய் நடக்கிறது. 4வது ஒரு இடத்துல ஒரு சபையை கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அது தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்கள் நடுவில், எங்கள் மத்தியில பாஸ்டர் இயேசுதாஸ் ஐயாவுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுடைய அன்பு ஒரு நல்ல ஒரு
தோழன் என்று சொல்ல முடியும், நல்ல ஒரு கூட்டாளி, ஜெப கூட்டாளி என்று சொல்ல முடியும், ஜெப பங்காளர், ஊழியத்தின் பங்காளர் சொல்ல முடியும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரம் பட்டணங்களில் கடந்த ஆண்டுல கூட நாங்க 4 பேர்கள் இணைந்து ஒரு பெரிய மீட்டிங் குடிச்சிட்டு நடத்தணும். பெர்க்மென்ஸ் ஐயா எல்லாரும் சொன்னாங்க இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு போறாங்கன்னு. ஆனா கர்த்தர் சிறியவனை புதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து எடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவர். ஆமீன் சொல்லி கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. நாங்க சின்னவங்க தான். சொல்லுங்க, நாங்க சின்னவங்க தான். நீங்க சொல்லுங்க, நாங்க சின்னவங்க தான். எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி நிறைய காரியங்கள், அதனால சாதனைகளை சொல்லும்படியாக வரல, ஏதோ தேவனுடைய கிருபையினால இந்த ஊழியங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம்னா, அதனால இந்த நாளில ஐயா மற்றும் இங்க இருக்கிற ஊழியர்களும் நம்ம நேசத்தினாலே உங்களை பார்க்கறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. போன வருஷமும் நான் வந்தேன், கொஞ்ச நேரம் ஐயா எங்களுக்கு ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை செய்தியோடு அந்த சாட்சியோடு கூட சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் நம்மோடு கூட பேசுவார். இதை கேட்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. தூரத்திலிருந்து இந்த ஒளிபெருக்கி மூலமா நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நான் பாடி நம் ஆண்டவரை நம்முடைய வசனங்கள் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பாட்டு கேட்போம். மன்னவனே அன்புருவே இயேசுவே, உமதன்பை நான் மறந்தால் வாழ்வினிலே என்னை நினைப்பது ஒருபோதும் உம்மை மறவ மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா. ஒருபோதும் உம்மை மறவ மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா. இசையா இசையா இசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா. எத்தனை நல்ல தேவன் அவர். அவரை மறக்காத ஒரு நமக்கு எப்பவுமே வேணும். நல்ல கையில தட்டி சந்தோஷமா அப்பாவை கொண்டாடி பாடலாமா? தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்கள் நிறைந்து நதியோரம் தங்கும் வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவனே, தண்ணீர்கள் நிறைந்து நதியோரம் தங்கும் வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவனே, நீர் மட்டும் இல்லை என்றால் என்னோட மறைத்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே நான் போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லை என்றால் என்னோட நான் மறைத்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே நான் போயிருப்பேன். என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன். என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன். இசையா இசையா இசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையை தட்டி, மறவாமல் உம்மை பாட மனம் தாரும் இசையா.
ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட மரம் தாரும் இசையா. எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் அவர் செய்த நன்மை சொல்லாமல் இருக்க முடியுமா? சென்று பாருவோம். எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்ல கூடுமோ? எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லக்கூடுமோ? உலகங்கள் தோன்றும் முன்னே என நீரே அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் நடத்தினவர். உலகங்கள் தோன்றும் முன்னே என நீரே அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் நடத்தினவர். உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே. இயேசையா இயேசையா இயேசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட மனம் தாரும் இசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட மனம் தாரும் இசையா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரை மறக்காத ஒரு இருதயம் வேணும். ஆமென் சொல்லணுமே. அப்படி சொல்லும் போது கர்த்தர் மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய ஆண்டுடைய ஜனமே, இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. எப்போது பல மாதங்களாய் சொன்னதுனால நிறைய இதுக்காக ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் இந்த வேளையிலும் நம்முடைய சபையின் சார்ந்த பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்காக நம்முடைய கிராமத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் எங்களுடைய வழக்கமே அதுதான். எப்போதும் அந்த ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும். ஆமென். இனி உங்களையும் எண்ணி எங்க கர்த்தர் கொண்டு வந்த அவருடைய நோக்கம். ஆமென். ஒருவேளை நான் அங்க வந்து நின்று பேசுறதுனால நீங்க ஒன்றும் பேச நினைச்சிடாதீங்க. ஏதோ வந்திருக்காருன்னு உங்களுடைய சகோதரர் தான் நானு. எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒரே ரத்தத்தால தோன்ற பண்ணி, ஆமென், அவர் வசனம் சொல்லுது, ஒரே ரத்தத்தால நம்ம தோன்ற பண்ணாராம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியலையே. இப்ப இந்த உலகத்துல கர்த்தரோடு கனெக்ட் ஆயிருக்க எல்லாருமே அவருடைய சகோதர சகோதரிகள் தான். ரோமர் 8:29 சொல்வது போல அவர் மூத்த சகோதரனாக இருக்கிறார். எனவே நாம் நிறைய பாடல்களை கேட்க போகிறோம், நிறைய வசனங்களை சாட்சியோடு கேட்க போகிறோம். நீங்க ஒரு பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தை கொடுப்பார். முதலாவதாக ஒரு 3 காரியத்தை என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் வைத்தார். அந்த வார்த்தை அப்படி சொல்லிட்டு அது கூடவே நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள வேகமா நம்ம போக போகிறோம். அன்னைக்கு ஒரு பெரிய பிளஸிங் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிச்சயமாய் தட்டி எழுப்புவார். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 49 அதிகாரம் 15 இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ என் உள்ள கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்க முதல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களை பார்த்து, இந்த உரத்தூர்ல இருக்கிற அன்பு சகோதர சகோதரிமார்களை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா? யாரு மறந்தாலும் இயேசு உங்களை மறக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட் அதான். யாரு மறக்கலாம், இயேசு உங்களை மறக்க போறது இல்ல. இதுக்கு நான் நல்ல ஒரு சத்தமா ஒரு ஆமென் வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. அல்லேலூயா வருமா? அல்லேலூயாவா?
இப்பதான் கொஞ்சம் கேக்குது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. யார் உங்களை மறக்கலாம், ஆனா கர்த்தர் மறப்பது இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நான் நம்புறீங்க? ஏசப்பா உள்ளங்கையில நான் இருக்கிறேன்னு. அப்படி எல்லா பிளான் அவர் கையில இருக்கிறது. பெரியவங்கள அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. நம்புறீங்களா? தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி எங்கும் என்னை சுமப்பவர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாயினும் மேலானவர், தாங்கி என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லை. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் அவர் வெறுப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்துல போட்ட ஒரு தெய்வம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுதான். அவர் மறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் நேசிக்கிறவர், நம்மை நினைத்து நம்மை நடத்துகிறவர். ஏசாயாவின் புஸ்தகம் 42 44 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 21 வாசிக்கலாம். பாருங்க, வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரால நீங்களும் நானும் மறக்கப்படுவது இல்லைங்க. ஒரு நாளும் நல்லா நீங்க நிறைய வாட்டி இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வாட்டி படிச்சு கூட இருப்பீங்க. இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் ரீகன்ஃபார்ம் பண்றாரு, உங்களை கர்த்தர் மறக்கவே இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அவர் இப்ப கூட பாட்டு பாடினாங்க, மறவாமல் நினைத்து ஐயா பாட்டு பாடினாங்க. ரொம்ப அருமையான பாடல். அல்லேலூயா. உங்களை என்னையும் மறக்கிறது கிடையாது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை சிருஷ்டித்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் கூட நன்றாய் கவனிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஒரு மனிதனை கர்த்தர் தான் உருவாக்குகிறார், ஒரு மனிதனை கர்த்தர் தான் படைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் தாயின் மூலமாய் தகப்பன் மூலமாய் நான் வரவில்லை. என் ஆண்டவர் தான் உலகத்துல படைத்து அந்த வித்துக்கள் மூலமா தான் ஜெனரேஷன் உருவாகி இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நீ நிறைய பேர் சொன்னா சொல்லுவாங்க, உண்மைதான், தாய் தகப்பன் என்பது உண்மை, அது டிஎன்ஏ என்பது உண்மை. ஆனால் அடிப்படை சத்தியத்தின் மூலமாய் யோவான் புஸ்தகத்துல நீங்கள் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை யாராவது வாசிக்க முடியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். நல்லா கை தட்டி ஆமென் சொல்லி இருக்கணும் நீங்க. ஆமா, எத்தனை பேர்கள் அவர் நாமத்தை எடுத்துக்கணும், இயேசு நாமத்தை எடுத்துக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அவர் புத்திரர், அவர் தகப்பனாக இருக்கிறார். அதுதான் நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்த. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனத்தை? ஆமென் சொல்றீங்களா? நம்ம நினைக்கிறோம் மாம்ச சித்தத்தினாலதான், இதனாலதான். எஸ், அது ஒரு காரணம். ஆனா ஆண்டவர் தான் ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்ற, நான் உன்னை உருவாக்கினேன் இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் மண்ணை எடுத்தார், மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினார். ஆதாமே என்று சொல்லி பெயர் சொல்லி அவனுடைய வாயிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். தன் விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாளை கொடுத்து, ஆதாமே 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 ஆதாமே, நீ இந்த பூமியில வாழ்ந்து பலிக்கு பெருகணும், உம்மூலம் இந்த சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படணும், நீ தனிமையா இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஏவாளை கொடுத்தார். ஆதாம் அதை கேட்டான், ஏவாளை பெற்றுக்கொண்டான். பின்பு தோட்டத்தில் இருக்கிற அத்தனை கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் ஆதாம் ஏவல் 2 பேரும் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க மறந்து போயிட்டாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை அந்த ஆதாமும் சாப்பிட்டதுனால தங்கள் கண்கள் கூடாகி போகி ரட்சிப்பை இழந்தாங்க. அவர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உலாவுகிற அந்த நேரத்துல போய் ஒழித்துக் கொண்டாங்க. அவள் எழுந்து வர முடியல. ஆண்டவர் கேட்டாரு, ஆதாமே 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 ஆதாமே, எங்கே இருக்கிறாய் நீ, எங்கே இருக்கிறாய்? ஆதாமே 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 ஆதாமே, எங்கே இருக்கிறாய் நீ, எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் நீ, எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் அப்படியாக, ஆதாமே நீ எங்க இருக்கிறப்பா? அவன் சொன்னான், ஐயா இதுவரைக்கும் நல்லதா இருந்துச்சு, ஆனா நாங்க தவறு பண்ணிட்டோம்யா. பாவம் எங்களுக்குள்ளே வந்தபடியினாலே நாங்கள் நிர்வாணி என்று கண்டு நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கூடாமல் ஒளித்துக் கொண்டோம். பெரிய தவறை நாங்கள் செய்தோம். ஏவாளே என்னமா நடந்தது? ஐயா எங்களை சர்ப்பம் வஞ்சித்து விட்டதையா. ஏவாளே ஆதாமே நீ என்ன செஞ்ச? ஐயா நீர் கொடுத்த, ஏவாள் என்னை வஞ்சித்து விட்டாள் என்று சொல்லி ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டாங்க. இன்னைக்கு கூட உலகம் தப்பிக்கணும்னு சொன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுருவாங்க. அவங்க தப்பிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் சுயநலமான உலகம். முதல் முறையாக மனிதனுக்குள்ளே பாவம் வந்தது இதனாலதான். ஆனா கர்த்தர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் படைத்தார். மனிதனை மண்ணினால் உருவாக்கி உலகமெங்கும் அவன் பலிக்கு பெருக வேண்டும், தன்னை போலவே மனிதன் வாழ வேண்டும் என்று நினைத்தார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை அவன் கீழ்ப்படியும் மறந்ததனாலே ஒட்டுமொத்த உலகமும் சாபமாய் மாறினதம்மா. பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. இந்த பாவம் எப்படி ஐயா வந்தது? ஐயா இந்த உலகத்திலே பாவம் மனிதனுக்குள்ளே வருவதற்கு முதல் காரணம் நமக்கு கொடுத்ததான ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதுனாலதான். அதுக்கு பிறகு அவனுக்குள்ளே பாவம் வந்தது. பிறகு ஆண்டவர் வெளியே கொண்டு போய் ஆதாம் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார். துரத்தினது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று நினைத்து இந்த உலகம் முழுவதுமாக அவளை வாழ வேண்டும் என்று சந்ததிகளை கொடுத்தார். ஆனால் சந்ததி சந்ததியாக இந்த பாவம் ஒருவேளை இல்லாமல் போகும் என்று நினைத்து சில பலிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் மாட்டுக்கடாக்களையும் அநேக காரியங்களையும் பலியிட ஆரம்பித்தார்கள் மனிதர்கள். ஆனால் எந்த பாவம் ஒரு மனிதனுடைய பாவத்தை எந்த ஒரு பலியும் நிவர்த்தி செய்ய முடியல. எத்தனையோ பலிகளை செலுத்த வேண்டும் என்று யாத்திராமத்துல பார்க்கிறோம், லேவியராமத்துல பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலி, ஆடுகளை கொண்டு வந்து அவனுடைய பேரை எழுதி நெத்தியில ஒட்டி இவனுடைய பாவம் எல்லாம் இந்த ஆடு சுமந்து கொள்ளும் சொல்லி ஆட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சு வெட்டுவாங்க. அந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் ஓடும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாவம் மனிதர்கள் உலகத்தை தோண்டி கொண்டு வந்தாங்க. ஆடுகள் வெட்டப்பட்டது, மாடுகள் பலியிடப்பட்டது, புறாக்கள் பலியிடப்பட்டது, கோழிகள் எல்லாம் பலியிடப்பட்டது. ஆனால் மனிதன் பாவம் செய்வதை நிறுத்தவே இல்லை. கண்டினியூவாக அவன் மனிதன் பாவம் செய்து கொண்டே வந்தான். எனவே தேவன் இதை பார்த்து
ஒரு முடிவை செய்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்த பாவத்தில் அடிமையாய், சாபத்துக்கு அடிமையாய் கிடக்கிறது. எனவே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த இயேசு ராஜாவை இந்த பூமியில அனுப்ப பிதாவானவர் சித்தம் கொண்டார். நல்ல கைகளை தட்டி இயேசுவானவர் இந்த பூமியில வந்ததின் நோக்கம் என்ன? மனித பாவங்கள், அக்கிரமங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக தான். அன்புக்குரிய சகோதரியே, உன்னை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஆகவேதான் என் ஜனம் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அவர்கள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவர்களுக்கு இரட்சகனை அந்தந்த நாட்களை ஏற்படுத்தினார். கடைசியிலே தன் சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மனுஷ ரத்தமோ ஒரு மனிதனுடைய சாபத்தை, பாவத்தை முடிக்க முடியாது. அதை முடிப்பதற்கு கடவுளின் ரத்தம் வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் சித்தம் கொண்டு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஐயா, உனக்காக எனக்காக கோர சிலுவையிலே கொல்கதா மலையிலே அடிக்கப்படும் ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். அவர் மரித்ததினாலே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதினாலே, அவர் உயிரோடு எழுந்ததினாலே இன்றைக்கு நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த சகோதரனை நல்லா கையில தட்டி நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு என்றால் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது என்று அர்த்தம். 1ஆம் அதிகாரம் மத்தேயு 21 இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிங்க 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டுங்க, கையை தட்டலாம், புதிய கை தட்டுங்க, சந்தோஷம். இந்த வசனம்லாம் எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கிறேன் பாஸ்டர். இது திரும்ப திரும்ப படிச்சா என்ன புரியும்? திரும்பவும் அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அம்மா, இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் சொல்லுகிறார். சொல்லுகிறார் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆகவே என்னுடைய 2வது தலைப்பு எழுதி கொள்ளுங்க முடிஞ்சா. பாவங்களை மன்னித்து இருளை அகற்றுகிற தேவன். முதல்ல சொன்ன மறக்காத தேவன். 2வது சொல்றேன் பாவங்களை மன்னித்து இருளை அகற்றுகிற தெய்வம். நான் சொல்ல போற நிறைய காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா வரலையா? ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், அது மரிப்பது கூட அரிதுதான். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோவாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? கையில் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். திரும்பவும் அந்த வார்த்தையை படிப்பதுக்கு ஒரு நேரம் இது. அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில ஆண்டவர் சொல்றார் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், நல்லவனுக்காக மரிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் நான் பாவிகளா இருக்கும் போது அவர் என்னை தேடி வந்தாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? திரும்ப நம்புறீங்க? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தாள் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஐயா தட்டி நீங்க பாருங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தாள் நான் என்றோ அழிந்திருப்பேன். என்
போதுமே. சொல்லுங்க, என் தேவா. சத்தம் கேட்கல. உம் கிருபை. பின்னாடி அண்ணெல்லாம் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்கல்ல, நல்லா கை தட்டி பாருங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உடையான சேற்றில நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவன் என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்கப்பா. இந்த பாடல் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய பாடல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உடையான சேற்றில் இருந்துன்னு சொல்றீங்க? உங்களுக்காக தான் சேர்ந்து கர்த்தரை கொண்டாடலாமா? அவங்க பாடும்போது ஒரு மகிமையான தேவன் இங்க இறங்குகிறார், வல்லமையா கிரியை செய்கிறார். உடையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உடையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. வேறு புகழோ தேவையில்லை, சொல்லி எடுத்தவன் போதும். சந்தோஷமோ தேவையில்லை, சொந்தம் வந்தம் நானும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. சொல்லுங்களா, என் தேவா, என் தேவா, என் ராஜா, ராஜா, கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் கையை தட்டி நான் என்றோ மரித்திருப்பேன். உக்கிரவன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்து நம்புறீங்களா? தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரேன். சேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி எடுத்தவரை போதும். சொந்தம் வந்தோ நாடவில்லை, சொத்தோ சுகமோ தேவையில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. எல்லாமே சொல்லுங்க, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஜோரா சத்தமா கையை தட்டி ஆமென். இந்த வார்த்தை எனக்கு மட்டுமா, உங்க எல்லாருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்ம தேடி வராதிருந்தால் நாம என்னைக்கோ போயிட்டு இருப்போம். ஆமென். என்னைக்கோ மரிச்சு மண்ணா போயிருக்கோம். ஆமென். அவர் நம்ம தேடி வந்து ரட்சித்தார். அந்த வசனத்தை வாசித்தோம். அவர் அந்த பாவிகளா இருக்கும்போது நம்ம நேசிச்சார். அதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கலாம், ஆனா நல்லவனுக்காக மறிக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம கெட்டவளா இருக்கும்போது மறித்து நம்மளை மன்னிச்சாரு, நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பாவங்களை லிஸ்ட் போட சொன்னா நம்மளால நிக்கவே முடியாது. ஆனா கர்த்தரோ இரக்கமுள்ளவரா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தயவு பாராட்டுகிறார். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உதவி செஞ்சு அழகா நம்மளை நடத்தி வராரு. என்னுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சோதனைகள் வழியா நாங்க கடந்து வந்தோம். என்னுடைய சாட்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏராளமான சாட்சிகள் நான் சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு சில மிக முக்கியமான சாட்சிகளை அவங்க மத்தியில சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன் என்று தாவீது சொல்வது போல அவர் செய்த நன்மைகளை உலகமெங்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அந்த வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சீஷரா இருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் எனக்கு சாட்சியா இருங்க ஆண்டவர் சொன்னார். இங்க உட்கார்ந்து நீங்க கூட அநேக ஊருக்கு கிராமங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏசப்பா பத்தி நன்மைகளை சொல்லிட்டே இருந்தார். என்ன பாஸ்டர் நிறைய வாட்டி போயிட்டேன் சொல்றேன் நடக்கல, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா. நம்மளை பார்த்து சில பேர் அப்படி நினைப்பாங்க, மடையங்க முட்டாளுங்க நினைக்கட்டுமே, பரவாயில்ல இருக்கட்டும். ஆமென். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். கவனிங்க, என்னுடைய கிராமம் சொந்த கிராமம் என்று சொல்லும் போது காட்டாங்குளம் என்று ஒரு கிராமம் உத்திரமேரூர் வட்டத்துக்குள் இருக்கிறது. ஒரு சிறு கிராமம்.
அதுல ஒரு 100 வீடு இருக்கும். ஒரு 100 வீடு அவ்வளவுதான் இருக்கும். ஒரு சின்ன கிராமத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அங்க ஒரு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்குமே சரியான பஸ் வசதி காட்டாம போர்டு போட்டு வர்றது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி குக்கிராமம் இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டா. இந்த ஓலை கொட்டா தான் அது எங்களுடைய வீடு. அது உள்ள குஞ்சு போறதுக்கு போராட்டமா இருக்கும். என் அப்பா அம்மா என்னுடைய ஒரே பையன். ரொம்ப ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் நான் அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன். அவங்க எத்தனையோ தவம் இருந்து என்னென்னோ சொல்றாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சோம். அடியே 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தப்பானே அவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லி இருக்கிற கஞ்சோ கூழோ அதை நாங்கள் சாப்பிட்டு குடும்பமா வளர்ந்து கொண்டு வந்தோம். என்னை வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் ஏறு ஓட்டுனா அப்போ தருவாங்க. நான் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த பணத்தை வாங்கி எனக்கு ஃபீஸ் கட்டுறது மற்ற காரியங்கள்லாம் இருக்கும். என்னுடைய பேக்ரவுண்ட் அவ்வளோ தான், பெரிய சொத்துக்கள் அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட பாட்டு பாடணும், பேரு புகழ் இல்லை, சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அதுபோல் ஒன்றுமே இல்லாத நாங்கள் நடுத்தெருவில் தான் அப்படியே வாழ்ந்து கொண்டு ஒரு சின்ன கொட்டா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி படுக்கிறதுலாம் கூட வெளியில் தான் கொண்டு வந்து படுக்கணும் போனோம். மழை வந்தால் ஃபுல்லாக வைக்க போட்டு அது மேலே தான் ஓதை ஏறிடும் வீடு. அப்படிதான் பல ஆண்டுகள் அப்படி தான். ஸோ அதுக்கு பிற்பாடு படிக்க வைக்கிறதுக்கு பல மைல்கள், ஒரு 5-6 கிலோமீட்டர் நெய்யேடு பார்க்கும்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு நான் நடந்து போயிட்டு 6லேருந்து 10 வரைக்கும் படித்தேன். அது முடிஞ்சு +1 +2 வாலாஜாபாத்தில் படிக்க வச்சாங்க, படித்தோம். அப்புறம் அது முடிஞ்சு சென்னைக்கு காலேஜ் படிக்க வச்சு எப்படியாவது நம்ம குடும்ப தரத்தை உயர்த்தணுன்றது என் அப்பா அம்மாவுடைய ஆசை. எல்லாருடைய அப்பா அம்மாவுக்கும் அதுதான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நான் சென்னைக்கு போக ஆரம்பிக்கும் போது எனக்கு உடனே நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்டு கிடைக்கல. அங்கே தான் படிக்கணுன்ற மாதிரி ஒரு விருப்பம் இருந்தது. அப்போ என்ன நினைச்சேன், அங்கேயே ஒரு வேலை எனக்கு கிடைச்சது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மறாவது வருஷம் போடும்போது ரொம்ப லேட்டாக போட்டீங்க, மறாவது வருஷம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பணங்களை சம்பாதிக்கணுன்ற ஒரு விருப்பம் வந்தது. அப்படியே கொஞ்சம் சம்பாதிக்கும் போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பழக்கம் ஏற்பட்டது. சிகரெட்டு, பீடி, மெல்ல மெல்ல ஒரு அந்த குடிக்கிற அந்த அனுபவம் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆரம்பிச்சாங்க, நிறைய பணம் வந்தது. அப்போ எங்க அப்பா அம்மா ஊர்ல நினைச்சுக்கிறாங்க என் பையன் படிக்கிறான் அப்படின்னு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை அடுத்த வருஷம் தான் படிக்கிறாங்க, இப்போ வேலை செய்யறாங்க. சரி, ஏதோ வேலை செஞ்சு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு அமலம் பண்ணிக்கிட்டு கிராமத்துலேருந்து அங்கே சென்னைக்கு போன உடனே நமக்குன்னு ஒரு செட்டு வேணும்னு சொல்லி ஒரு கெத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள அசுத்த தீய சக்தி அது உள்ள எனக்கு கொடுத்துட்டான். அப்போ சின்ன வயசுன்றதுனால 16 வயசு யோசித்து பாருங்க. அப்பவே ரொம்ப வெயிட்டுமா ஒரு மாதிரியா இருப்பேன் நான். அப்போ குடிக்க உடம்பெல்லாம் போட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாடியை முறுக்கி எடுத்து வச்சு அப்படியே நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வச்சா இவனாட்டுறான். நானும் ஜாலியாக அந்த போதை ஏறின உடனே நல்லா கிக்கா இருக்குதுன்னு சொல்லி அவனுங்களை கூட சேர்ந்துன்னு அவன் சொல்றவனா அடிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சா, அபின்னு, மாவா இதெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சது. சின்னதான் ஆரம்பிச்சது. ஆனா அப்புறம் பார்த்தா அது இல்லாம வாழ முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. ஒரு வருட காலம் முடிந்து 2வது சும்மாவது நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் போடணும்னு சொல்லி போட்டு அதில் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் பாடா படுத்திட்டேன். என்னை நடத்தின HOD-லிருந்து ப்ரொஃபஸர்லேருந்து அங்கே இருக்கிற எத்தனையோ பாடா படுத்தி அங்கே ஒரு கேங்க்கு செட் பண்ணி பணம் இருக்கிறதுனால பயங்கரமாக ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டும் இல்லை. நைட்டில் இல்லைனாக்கா கானா வச்சிருவோம். போயிட்டு அடிமச்சி வேலு, மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா, தாத்தா தாத்தா தடிகுடி, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப மனப்பாடமாக பாடும் அந்த நாட்களில். இப்போ பாடினா திட்டுவாங்க பாஸ்டர்லாம், அதனால பாடல. அதில் நிறைய இடத்துல நான் பாடுவேன் 2 வரியாவது பாட்டா பாடலாமையா, திட்டாதீங்க, நான் பாடுறேன். தள்ளாத வயதினிலே தனிவு நீ போற தாத்தா, எங்காயால கைப்பிடிச்சு பட்டணந்தான் போறியா தாத்தா, பட்டணந்தான் போறியா, 50 காசு தார தாத்தா உனக்கு பட்டணம் போடி வாங்கிட்டு வா, உன் மொட்டைய விரித்து தாத்தா எனக்கு சிட்டிக்க பொடி தாத்தா. பழனி யாரு அண்ணன் கானா வைக்கிறாங்க. பழனிக்கு சிட்டிக்கே பொடி தாத்தா தான் ரெடியாகிறாங்க, அடிக்கிறாங்க. என்ன காலி பண்றதுன்னு ஒரு கரெக்டான ரெடியாகிறாரு. அல்லேலூயா. அப்படிதான் பாட்டு.
காலை மாலை குடிச்சிட்டு ஒரே கும்மாளம், ஒரே அரட்டை, இதெல்லாம் ஜாலி நினைச்சிட்டேன். அப்படி ஜாலி நினைச்சு இந்த கஞ்சா, இந்த காரியங்கள்லாம் இந்த வாலியமான பசங்களுக்கு என்னன்னா அப்போ ரொம்ப ஜாலியா தெரியும். அதுக்கப்புறமா அதுக்குள்ள இறங்கி கிட்னி, லிவர் எல்லாத்தையும் பாதிக்க உண்டாகிட்ட பின்னாடி நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இப்படி பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இதுதான் எங்க வாழ்க்கை. இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார வேணாலும் போய் அடிக்கிறது, வெட்டு குத்து எல்லாம் ஒரு பக்கம், எல்லாத்துக்கும் கூட்டு போவாங்க. பக்கத்துல கத்தி வச்சுன்னு வருவோம். எங்க கார்ல ஒரு ஆவணி வச்சுன்னு இருப்போம். அங்க இருக்கிற காங்ஸ்டர் இருக்கான், காங்ஸ்டர் அவன் வந்து என்னன்னா அந்த ஏரியாவுக்கு சேத்துப்பட்டுன்னு ஒரு இடம். அந்த சேத்துப்பட்டுல தான் அந்த நான் இருந்த இடம். எங்க சித்தப்பாலாம் அங்க இருந்ததுனால என்னை தூக்கி போய் அங்க போட்டாங்க. எங்க அப்பா அம்மா அவங்களை நம்பி தான் விட்டாங்க. ஆனா அவங்களும் பாவம் என்னை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க, முடியல. நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. எந்த கேஸ் கிடைக்கல, ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் உள்ள எடுத்து வச்சிருவாங்க. அடிக்கடி ஜெயிலு, பெயில் இப்படிதான் நடக்கும். எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் அது அதிகமா தெரியாது. அப்புறமா தான் எங்க சித்தப்பா லெட்டர் போட்டு பயங்கர பிரச்சனை நடந்துங்குது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கர போராட்டத்தின் மேல் போராட்டம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. சில காலேஜுங்களுக்கு சண்டை, கேங்குக்குள்ளவே சண்டை, அடித்தடி போயிட்டே இருப்போம். பிடிச்சி அந்த நகை போட்டுன்னு இருந்தாங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு செயின் ஸ்னாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு வச்சுட்டு அழகு வச்சுட்டு குடிக்க வேண்டியதுதான். இப்படி நிறைய அடிச்சு பிடுங்கிறது, ராபரி, இந்த செயின் ஸ்னாப்பிங், இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை நிறைய காரியங்களை செஞ்சதுனால போலீஸ்காரர்களுக்கும் எங்களுக்கும் பயங்கரமான காரியங்கள் ஏற்பட்டு அங்க நிறைய வாட்டி கொண்டு போவாங்க. ஏன்னா இப்ப நான் இவ்வளவு தெளிவாகவும் தைரியமாகவும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது அத்தனை பேருக்கும் அறிந்த உண்மை, எல்லாருக்கும் தெரியும். சேத்பட்டுல எல்லாருக்கும் அறிந்த உண்மை. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்களும் நிறைய அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க. இந்த ஐடி கார்டை பார்த்து விட்டுருவாங்க, ஸ்டூடெண்ட் ஆகிறவன்னு பார்க்குறவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி வான் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு அது ஒரு பெரிய பயமே கிடையாது. 10 பேர் 20 பேர் வந்தாலும் தூக்கி உதுமி தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அடிக்கிறதுனா ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படியே அந்த 1 வருஷம் முடிஞ்சது, காலேஜுக்கு போனோம். 2-3 வருஷம் அப்படியே பயங்கர பந்தாவா கெத்து. ஏன்னா அடிக்கணும், அதான் மண்டே உடைக்கணும், ரத்தம் பார்க்கணும், இதுதான் விருப்பமே. குடிக்கிறது சும்மா குடிக்கிறதுலாம் கிடையாது. முதல்ல சும்மா ஆரம்பிச்சோம், இப்போ அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு எல்லாரும் சில பேர் தெரியும், ஒரு ஃபுல்லு 2 ஃபுல்லு. இந்த 2 ஃபுல்லாம் உள்ள போனாதான் அப்படியே கொஞ்சம் போத மாதிரி தெரியும். ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்க. நானும் அப்படிதான் விழுந்துருக்கணும். ஆனா எனக்கு அப்படி விழல. ஏன்னா நான் எனக்கு ஒருத்தனும் குடிக்கல, எனக்குள்ள நிறைய பிசாசின் போராட்டம் இருந்துச்சு. எனக்கு அப்ப தெரியாது. எல்லாரும் சேர்த்து குடிச்சிட்டுனா அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்ன அறியாம என்ன நடக்குதுன்னு தெரியாது, பிளாக் அவுட் ஆயிடும். ஆனா நிறைய பேர் குடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க. நான் விட மாட்டேன். ரோடா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பயங்கரமா கத்தின்னு ஓடுவேன். பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் என்ன பிடிக்கிறது. இப்படி ஒரு பயங்கர முரடனாய், மோசமானவனாய் வாழும்போது எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, பையனை இனிமேல் காப்பாற்ற முடியாது, தயவு செய்து வந்து கூட்டு போடுங்க. அப்படி வந்தாங்க. எங்க அப்பா அம்மா காலில் விழாத குறையா கெஞ்சி, தயவு செய்து இந்த சென்னை வேணாப்பா, நீ படிக்க தேவையில்ல. 2 வருஷம் வரைக்கும் தான் படிச்சு, அதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். 3ஆவது வருஷம் நான் வீட்டுக்கு கூட்டம் போயிட்டாங்க. அப்போ எங்க ஊருக்கே கூட்டம் போயிட்டாங்க, வந்துருப்பா, நான் உங்களை எப்படியாவது கஞ்சி ஊத்தியாவது காப்பாத்திடுறேன், வேண்டாம் இந்த வாழ்க்கை நமக்கு, இது ரொம்ப மோசமான வாழ்க்கை இருக்குது, உன்னை சாவடிச்சிடுவான்னு சொல்றாங்க சித்தப்பாலாம், அதனால எனக்கு நீ உயிரோடு வேணும்பா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தர அழுதுனால, எங்க அப்பா என் காலில் விழுந்து கேட்டதுனால சரின்னு சொல்லி அவங்கள நம்பி நான் ஊருக்கு போயாச்சு. என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து நல்லா குடிச்சிட்டு பயங்கர அமகலம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் நாளடைவில் போதை இல்லாமல் இருக்க முடியல. கையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குது. கஞ்சா இல்லை, அபின் இல்லை, ஆன்ஸ் இல்லை, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அங்க போதை வஸ்துக்களை தேடுறதுக்கு போனா அங்க ஏற்கனவே இருந்த அந்த குடி, அதெல்லாம் குடிக்கிறத பார்த்துருக்கேன். எங்க அப்பாவும் அப்போ குடிப்பார், 10 ரூபாய் பாக்கெட். அப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இப்போ போதை இல்லைன்னு எனக்கு வேற வழி தெரியல, குறைஞ்ச காசு சாராயம் குடிக்கலாம்னு சொல்லி அதுக்குள்ள போயிட்டேன். அப்படியே போயிட்டு அந்த சின்ன வயசுல காதல் தோல்வி என்ற ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வருவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு அது வந்தது. அதன் சும்மாங்காட்டி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கொடுக்கல, இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி அதை நினைச்சு குடிச்சு அதை வச்சு அந்த ஒரு காரணமா வச்சு அந்த சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சு பசங்களாம் செட்டு சேர்ந்த, மச்சான் விடு மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சும்மாங்காட்டியும் அப்படியே சீனை போட்டு அப்படியே சாராய தூள்ல என்னை கொண்டு போயிட்டாங்க.
ஒரு சாராய பாக்கெட் 2 சாராய பாக்கெட்னா பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு வாங்கினா 2 கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா, 12, மொத்தம் 12 பாக்கெட். என் வேலையே வந்து வீட்டில் இருக்க குண்டாங்கன்னெல்லாம் கொண்டு போய் எடுத்து போய் அடகு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நாள் காசு இருந்தது, அப்புறம் காசு இல்லை, அம்மா வைக்கிறதெல்லாம் திருட ஆரம்பித்தேன். அங்கங்கே போயிட்டு பாத்திரம் பண்ணுங்களாம் எடுத்து வச்சு அடகு வைக்க ஆரம்பித்தேன். குடியை விட்டு வெளியே வர முடியல, பயங்கரமாக கை காலெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அங்கிருந்து 10 பாக்கெட் 12 பாக்கெட் குடிச்சா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அப்படியே முறைக்கு தண்ணிலாம் ஊற்றுறதுலாம் கிடையாது, அப்படியே குடிச்சு எனக்கு விருப்பம் என்னன்னா செத்து போயிடணும், இந்த பூமியில நமக்கு வேணாம். அப்ப சாவறோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு செத்துலாம், அது மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்குள்ள வந்துருச்சு. எனவே அதை குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த 12 பாக்கெட் குடிச்சு ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதை மாதிரி குடிச்சு போதையில கத்திக்கிட்டு ஊரு ஃபுல்லா ஓடுவேன். அப்படியே தப்ப ஓடுவேன். நைட்ல 1 மணிக்கு கத்திக்கிட்டு ஓடுவேன். அதுவும் அப்படி கத்திக்கிட்டு ஓடுனா ஊரெல்லாம் எழுந்து தூக்கத்துல எழுந்து வந்துடுவாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. பார்த்தாக்கா நான் கத்திக்கிட்டு போயிட்டு இருப்பேன். யார் வீட்டுல போடுறேன்னு எனக்கு தெரியாது. பயங்கர போராட்டம், அடிதடி சண்டைங்க நிறைய வரும். நிறைய பஞ்சாயத்து தீர்மானங்கள்லாம் எங்களுக்கு போட்டாங்க. இந்த பையன் இப்படியே விட்டா நல்லது கிடையாது, இந்த தயவுசெய்து நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. இப்படி போகும்போது வரும்போதெல்லாம் அந்த லூசு இருக்கான்ல, அந்த பைத்தியக்காரன், அவங்களுடைய அப்பா அம்மானு தான் எங்க அப்பா அம்மாவுக்கு பேர். எங்க ஊர்ல எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பேருன்னா பைத்தியக்காரனுடைய அப்பா அம்மா. எனக்கு லூசு, பைத்தியம், இந்த மாதிரி தான் என் பேரு. மென்டலு, ஜண்டி. ஏன்னா பேசினே இருப்பேன், என்ன மச்சான், என்ன மாமா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு. மூக்குல ஒரே குத்து, போல ரத்தம் ஊத்தும், எப்படி அடிக்குன்னு தெரியல. அதனால என் கிட்ட கூட வர மாட்டானு. ஐயோ, அவங்க கிட்ட போனா அடிச்சிருவான் அவன். ஏன்னா ஒரு பைத்தியம் கிட்ட யாருன்னா பேச முடியும், யோசித்து பாருங்க. சப்பாத்தி முள் இருக்கும், குடிச்சிட்டு சப்பாத்தி முள்ளு மேல தப்புன்னு ஓடுவேன். சுருகாட்டில் தான் என்னுடைய குடியிருப்பு. அன்றைக்கு மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கெதரன் என்ற ஒரு நாட்டில் ஒரு மோசமான ஒருத்தர் இருந்தான். நீங்க 5ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க படிக்க முடியும். 1, 2, 3, 4, 5 வசனங்கள்ல படிக்க முடியும். இப்ப எடுக்க நேரம் இல்லை, நீங்க அதை வீட்டுல படிச்சுக்கொள்ளுங்க. அப்போ அங்க இருந்த அவன் லேகியோன்னு சொல்லுவான், 6000 பிசாசு. அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு பின்னாடி தான் தெரியும். இது மொத்தம் உள்ளுக்குள்ள பூந்து குடிக்க ஆரம்பிச்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஏற்படுத்திடுச்சு. எங்க அப்பா அம்மா வந்து ஒரு சின்ன பானை சட்டியில் தான் எங்களுக்கு சோறு. அது சின்ன பாத்திரம் இருக்கும், அலுமினியம் பாத்திரம் இருக்கும். பட் எங்க வீட்டுல அப்படி அதுல அதிகமாக செய்ய மாட்டாங்க, எப்பயாவது தான். ஆனா பானை சட்டியில் தான் எங்க வீட்டுல சோறு குழம்பு ஆக்குவாங்க. எங்க பாட்டி நாட்கள் இருந்து அப்படிதான் செய்வாங்க. பாட்டி எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, அப்பா அம்மா மட்டும்தாங்கிற நான் தான். இப்போ நைட்ல போயிட்டு குடிச்சிட்டு வருவோம், என்னை தேடுவாங்க. ஆனா நான் கிடைக்கவே மாட்டேன். நைட்டு 1 மணி 2 மணி அது போல நைட்டு தான் வருவேன். நள்ளிரவுல வந்து பார்த்தா எங்க அம்மா அழுதுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நான் எப்படா எங்கன்னா போயிட்டானா, இல்ல யாராவது அடிச்சிட்டாங்களா, இல்ல சாவடிச்சு போட்டாங்களா, இதேதான் அவங்க மனசுல குழப்பம். படிப்பறி இல்லாதவங்க. எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட், சுத்தமா கூட தெரியும், ஒன்னா கூட போல. எங்க அப்பாவது 5ஆவது வரைக்கும் படிச்சுக்கிறாரு. அப்போ இந்த தாயினுடைய வேதனை தன் பிள்ளைகளுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிறாங்க. நீங்க நிறைய தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரன், உங்க அம்மா உன்னை சும்மாலாம் பெக்கல, தவம் இருந்து பெற்றிருக்கிறாங்க. உங்க அப்பா உன்னை சும்மா பெக்கல, தவம் இருந்து பெற்றிருக்கிறாங்க. அப்படிதான் என்னையும் பெற்றாங்க. அப்போ அழுதுகிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு சாப்பிடாம ஓரமா அழுதுட்டே இருப்பாங்க. அவன் போகும்போது அவன் கண்ணை திறந்துருக்குன்னு தெரியும். அந்த சாப்பாடை பார்த்துட்டு எட்டி ஒரே உத சாப்பாடு பறக்கும். குழம்பு சட்டி அப்படியே தூக்கி போட்டு உடைப்பேன். எத்தனை குழம்பு சட்டி மாத்துறது, 1 2 மாத்திக்கிட்டே இருப்பாங்க. தூக்கி போய் உடைப்பேன். அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். நைட்டெல்லாம் ஒரே சண்டையும் சச்சரவும் எங்க வீட்டுல நடக்கும். எட்டி இந்த மார்பலி ஒரு பொத்துன்னு சூக்கால வச்சு மெரிப்பேன் எங்க அம்மா. ஐயோ உயிர் போதே வந்து ஊரெல்லாம் அப்படியே கூடும். வாடிக்க 1 நாள் 2 நாள் கிடையாது. எங்க அப்பாவை என்ன செய்வேன்னா, ஒரு கால் ஒரு கையை பிடிச்சுப்பேன். அந்த குடி போறது சுத்தி தூக்கி அடிப்பேன். அந்த கம்பம் வரைக்கும் போய் விழுவார். பெருமையா சொல்ல நினைக்காதீங்க, இன்னைக்கு வெக்கப்படுறேன். ஆனா அன்னைக்கு எனக்கு என்ன நடந்தது தெரியலங்க, சத்தியமா சொல்றேன். இந்த இயேசு ஒருத்தர் தாங்க என் வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் அப்புறமா தான் நம்பினேங்க. அந்த மாதிரி யாருக்கும் வரவே கூடாது. அந்த மாதிரி சத்தியமா யாருக்கும் நடக்கூடாதுங்க. எங்க குடும்பத்துல வனவாசம் சொல்லுவாங்கல்ல, வனவாசம் வாழ்க்கை 3 ஆண்டுகளுக்கு மேல அவளை டெய்லி அடிக்கிறது, உதைக்கிறது, தூக்கி போடு, யாரும் செய்ய மாட்டாங்க. கொடுமைகள் மேல கொடுமை. எனக்கு வந்து மந்திரம் செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லி யாரோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க. உடனே இருக்கிற கூழி எல்லாம் ஆடு மாடு அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பா
வித்துட்டு பணத்தை கொண்டு போய் எங்கெல்லாம் குறி சொல்றாங்களோ, எங்கெல்லாம் மந்திரம் பண்றாங்களோ அங்க கொண்டு போய் என் புள்ளையை காப்பாத்துருங்கய்யா, ஒரே புள்ளையா எப்படியாவது காப்பாத்துருங்க. இவன் குடிச்சிட்டு அவனை ஒரு நாள் கூட குடி இல்லாம இருக்க மாட்டான், ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ போயிட்டு கொண்டு போறாங்க. சில நாட்கள்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பெரிய பெரிய மந்திரவாதி கொண்டு போயிட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. எனக்கு அமாவாசை பௌர்ணமான இன்னும் ஓவரா கத்துவேன், ஓவரா அந்த கத்து இப்ப அந்த சவுண்ட் எல்லாம் சான்ஸ் இல்லை, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல, அவ்வளோ கத்தி ஊரே கூட்டிடுவேன். அந்த மாதிரி ஜாட்டியெல்லாம் அடிச்சு என்னென்னவோ பண்றாங்க சித்திரவாத. ஆனா ஒரு நாளும் அந்த என்ன திருத்த முடியல. எல்லாம் ஏறாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. ஒருவேளை 10 வருஷம் பொறுத்து நான் பிறந்தது திருப்பதிக்கு போய் வந்தா நான் பிறந்தேன்னு ஒரு ஐதீகம் இருக்குது எங்க அம்மாவுடைய சந்ததியில. அதை தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நீ அங்க போனா உன் பிள்ளைக்கு சரியாயிடும், மொட்டை போடுவான்னு சொல்லி திருப்பதிக்கு நான் எங்க அப்பா அம்மா 3 பேரும் என்னை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. 3 பேரும் மொட்டை அடிச்சுட்டு வரோம். மொட்டை அடிக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்தேன், அடிச்சு வீட்டுக்கு வரைக்கும் கம்முன்னு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே பெரிய ரகலை பண்ணி மறுபடியும் அவங்கள போட்டு எட்டி உதைச்சி மறுபடியும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் கண் கலங்கி அப்படியே தவிப்பாங்க. அவங்க கேட்பாங்க, உன்னை நான் பெத்ததை விட நான் பெத்துக்காம இருந்திருப்பாங்க, எதுக்கு தான் உன்னை பெத்தன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க என்னை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் மறந்து விட்டாங்க. இனிமேல் இந்த புள்ள இருந்து என்ன பிரயோஜனம், உயிரோடு இருக்கிறத செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் குடும்பமாய் சூசைட் பண்ண நாங்கள் நினைத்தோம். விஷ பாட்டில் வாங்கி சாப்பாட்டில் கலந்து குடிச்சு முடிச்சுக்கணும் அப்படிதான் நாங்கள் நினைக்க ஆரம்பித்தோம். எங்கள் அம்மாவை தான் சொல்லுவாங்க, நான் குடி தெளிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த குடி கொஞ்சம் தெளியல, அப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய போயிட்டு கிட்ட போவேன், மடியில் அவங்க அம்மா மடியில் போய் படுப்பேன். அப்போ என்னை பிடிச்சி தள்ளுவாங்க. செக் நைட்டெல்லாம் அடிச்சு அடி, மாரெல்லாம் தூக்கு, கையை காலை தூக்க முடியும், அப்பாவை அடிச்சு போட்டாடி அவருக்கு அங்கங்க ரத்த காயெல்லாம் காயமா இருக்கு. போடா, நீ பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், எதுக்குதான் பிறந்தது தெரியலடா. அம்மாட்ட சொல்லுமா, அம்மா சத்து எனக்கு தெரியலம்மா, நான் என்ன பண்ணணும்னு தெரியலம்மா, நம்புமா. நம்புற மாதிரி என்ன பண்ணியா, நியாயம் கேட்க வரவங்களாம் அடிச்சு எங்கனையும் அடிச்சு இந்த உடம்பு எவ்வளவுதான் அடிய தாங்க. அன்பானவங்கள ஒரு நாள் அடிச்சா பரவாயில்ல, அதுவும் ஏன் அடி குடிச்சிட்டு நான் அடிக்கிற அந்த வாலிபமான நாட்கள்ல அடிக்கிற அடியெல்லாம் தாங்கவே முடியாது. 10 மாசம் பெத்தெடுத்த தாய் தகப்பன் அவளை ஒரு மனிதனும் ஒரு பிள்ளை அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் இதுக்குதான் உன்னை பெத்த நானும் கண்ணீரோடு அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க, இதுக்குதான் உன்னை பெத்தனா, எங்களை அவமானம் தாங்க முடியலப்பா. நான் அழுவேன், அவங்க அழுவேன், 2 பேரும் அழுவோம், மடியில படுத்துட்டு அழுதுட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், எனக்கெல்லாம் இப்படி இருக்கணும்லாம் விருப்பம் கிடையாது. ஆனா ஒருவேளை நான் செத்துடலாம், அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 18 முறைக்கு மேல இது பெங்களூர் அந்த பைபாஸ்ல பைக்கு கொண்டு வந்து ஆப்போசிட் ரோட்ல கீழே விழுந்து நிறைய சூசைட் அட்டெண்ட் பண்ண பார்த்தேன். அப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய பணங்களை செலவு பண்ணி என்னை மீட்டு கொண்டு போவாங்க. குடிச்சிட்டு 2 நாள் 3 நாள் விழுந்து கிடப்பேன், குளம் தண்ணி உள்ள விழுந்து கிடப்பேன். குடிச்சிட்டு அந்த நாத்தம் தாங்கவே முடியாது, குளிக்க மாட்டேன், பல்லு தேய்க்க மாட்டேன், சட்டெல்லாம் மாத்தத்துக்கு தெரியாது. ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா கூடிதான். இந்த நாயெல்லாம் படுத்துருக்கு, அந்த நாயை கூடவே சேத்துகள் இல்லை, சகதிகள் இல்லை. 3 நாள் கிடந்திருக்க, 3 நாள் கீழே அப்படியே அந்த போதையில் அந்த பயிரில் யாருக்கும் தெரியாததுல விழுந்து கிடந்திருக்கிறேன். எங்க அப்பா அம்மா தேடி தேடி அழுத்து போயிருக்கிறாங்க, எல்லாத்தையும் தேடிட்டாங்க. ஐயோ போயிட்டானே, போயிச்சே புள்ள போயிச்சே. 3 நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் மூச்சு வர ஆரம்பிச்சு எனக்கு தெளிவு ஏற்பட்டு அந்த பயிர்ல இருக்கிற அந்த சேத்து தண்ணியை நக்கி குடிச்சு அங்க போறவங்கிட்ட கை காட்டி என்னை தூக்கி போய் வீட்டுல போட்டாங்க. குளத்துல அடிக்கடியா எனக்கு தெரிஞ்சு 3-4 வாட்டி உள்ள போயிட்டு நடு குளத்துல சாராயத்தை குடிச்சிட்டு உள்ள போயிட்டு செத்துறேன்னு போயிட்டு நிறைய தற்கொலை, நிறைய சூசைட் அட்டெண்ட் பண்ண. நான் சாவை மட்டும் எனக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. எங்க வாழ்க்கை முழுதுமாக நாங்க வாழ்க்கையை வெறுத்துட்டோம். எங்க அப்பா ஒரு அப்ராண்டி, எங்க அப்பா ஒரு
அப்புறம் ஆண்டி ஒண்ணுமே தெரியாது, தலையில கையை வச்சு ஆட ஆரம்பிச்சாருன்னா மணிக்கணக்காக அழுதுட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டது இல்லை. என்னால பெத்ததுனால அத்தனை அடிகளை வாங்கி பெல்ட்டை கட்டி அடிப்பேன், செருப்பத்தை அடிப்பேன், மார்ல எட்டி எட்டி உதைப்பேன். ஐயோ கத்துவாங்க. அவங்க வாழ்க்கையில படாத வேதனைகளை சித்திரவாதிகளை என்னால் என் மூலமா அனுபவிச்சாங்க. ஆனா அவங்க என்ன ஒரு நேரத்துல அவங்களும் செத்து போகலாம், இந்த பையனையும் சாவடிச்சுட்டு நம்மளும் செத்துலாம் நினைச்சிட்டாங்க. அதுக்கு பிறப்பு சட்டையெல்லாம் கிழிச்சு நான் பிறந்த அதே ஊர்ல சட்டையை கிழிச்சிட்டு சட்டையில உடம்புல ஒரு துணி இல்லாம நிர்வாண கோலத்துல எங்க அப்பா அம்மா என்ன பார்க்க விரும்பல. அந்த ஊரு ஃபுல்லா கல்லத்தை அடிப்பாங்க, நிறைய தொடப்பத்தை அடிப்பாங்க, தொடப்ப கட்ட செருப்பு அடிப்பாங்க. ஒரு பெத்த தாய் தகப்ப முன்னாடி ஒரு பிள்ளை செருப்பால் அடிவாங்க, யாரால தாங்க முடியும்? தொடப்பத்து அப்படியே மேல இருந்து அடிச்சுட்டே வருவாங்க. எனக்கு சொர்ணம் இல்லாம விழுந்து கிடப்பேன். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர், காலமெல்லாம் கண்ணீர். இது என்னைக்கு மாறுமோ மாறாதோ என்ற ஒரு பெரிய அவல நிலை. எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க, ஊரை விட்டு அனுப்பிடலாம், அந்த ஊர்ல இருந்தான பிரச்சனை அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவும், எங்க அம்மாவுடைய அம்மாவோட தான் ஆர்ப்பாக்கம். ஒத்துரும்பது பக்கத்துல ஒரு மாட்டு வண்டியில எங்களுடைய பானை கொஞ்சம் இருக்கிற பாத்திரத்தை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த குடிசை வீட்டுல இருந்து வெளியே நிர்கதியா வரோம். எங்க போய் தங்க போறோம்னு தெரியல. போனா எங்கேயும் யாரும் எங்களுக்கு இடம் கொடுக்கல. எங்க அம்மாவுடைய அம்மா ஒரு தான். அதனால ஆண்டோடைய பிள்ளைகளை தேவன் எப்படி தொட்டார், எப்படி ரட்சித்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. இபி லைன் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருங்க. கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆகும், மறுபடியும் வந்துடும். தொடர்ந்து ஆண்டோடைய செய்தியில் நம்ம போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க. வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் சொல்லுறையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் சொல்லுறையா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்புக்குரியவங்களே, இந்த உலகத்துல பயங்கரமான அவமானம், போராட்டங்கள், பெரும் பாடுகள், பெரும் பிரச்சனைகள். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் கிராமத்திலிருந்து அடிச்சு துரத்தியாச்சு, வந்துட்டோம். மாட்டு வண்டியோட வீட்டுக்கு வந்தோம். எங்க பாட்டி ஊர் வந்தோம், வரவேற்பு கிடைப்புன்னு நினைச்சோம். ஆனா எங்க மாமாலாம் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாரு. ஆனா எல்லாருமே நோ சொல்லிட்டாங்க. இல்லை, அவன் குடிகாரன், அவனை வச்சு நம்மளால டீல் பண்ண முடியாது, எங்க போறதுன்னு தெரியல. அப்போ ஒரு மனுஷன், அந்த அண்ணன் பேரு வீரமணி, அந்த அண்ணன் சொன்னாரு, இங்க இடம் இருக்குது, நீங்க ஒன்னா கொம்பு கொடி எதனா எடுத்து வந்து போட்டுருங்க அப்படின்னு. அன்னைக்கு நைட்டை எப்படியோ நாங்க போக்கிட்டு அங்கிருந்து எங்க அப்பா அம்மா மறுபடியும் இந்த கொம்பு கொடி கொஞ்சம் கொண்டு வந்தாங்களோ அது கூட சேர்த்து எல்லாம் வாங்கி ஒரு சின்னதாக வாங்கி ஒரு குடிசை போட ஆரம்பிச்சாங்க. சொந்த வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ ஏற்கனவே இருந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாச்சு, தொந்தப்பட்டாச்சு, எல்லாருக்கும் அது தெரிய ஆரம்பிச்சது.
இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல மோசம் மேல மோசம், ரொம்ப பயங்கர அவமானம் அங்கேயும் பட்டு தான் ஆரம்பிச்சிட்டேன். ஏராளமான அவமானம், இனிமேல் வாழ்க்கை இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. நான் சொல்றதுக்கு ஏராள விஷயம் இருக்கு, சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அங்க ஒரு முறை அங்க ஒரு சபை, அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சு கிட்ட போனா நல்லா நடக்கும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா வந்து பூர்ணமான இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவங்க, நானும் அப்படிதான். அவங்க ஃபுல்லா கிருத்திகை அமாவாசை எல்லாத்தையும் கை கொள்ளுவாங்க. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. சாப்பிடாம அமாவாசைலாம் எங்க அப்பா சாப்பிடவே மாட்டார். எனக்கு செத்தவங்களுக்குலாம் சாப்பாடு படையல் போட்டு தான் அப்புறம் நடக்கும். அமாவாசையிலையும் கிருத்திகையிலையும் பௌர்ணமியில இந்த மாதிரி காரியங்கள் எப்போதுமே அது நடக்கிறது உண்டு. அப்படிப்பட்டவங்க முறையா சர்ச்சை கிட்ட போனா நடக்கணும். எங்க அப்பாவுக்கு சர்ச்சைனா சுத்தமா பிடிக்காது. ஆனா என் புள்ள மாறணும், என்ன வேணாலும் பரவாயில்ல சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் முறையா சர்ச்சுக்குள்ள போயிட்டு பாஸ்டர் கிட்ட நிக்கிறாங்க. எங்க பையனை இயேசு சுகமாக்க முடியுமா, நாங்க எத்தனையோ கோயில் கோலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம், நடக்குமா அப்படின்னு சொல்லி அங்க வந்து அங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அங்க பாஸ்டர் சொன்னாரு, ஏசப்பாவில் எல்லாம் முடியும்னு நிறைய சத்தியங்களை எங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போச்சு. ஆனா மறுபடியும் பழைய குடி கதவு தாட்டின்னு சொல்லுவாங்களே, அது போல மறுபடியும் அங்க ஒரு 2 நாள் சும்மா நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருந்தேன். மறுபடியும் போயிட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி, அங்க எங்க சாராயம் வைக்கிறது கண்டுபிடிச்சி, அங்க குடிக்க ஆரம்பிச்சு, அங்க சண்டையை உருவாக்கி பெரிய பிரச்சனைகளை, சொந்த பந்தம் யார் வேணாலும் வந்து பயங்கரமா திட்டுறது போறது, இப்படி ஒரு பெரிய மோசமான சூழ்நிலை அங்கேயே நிறைவேச்சு. அங்கிருந்து எங்களால மீளவே முடியல. அந்த குடிப்பழத்துல இருந்து சிகரெட்டு, பீடி, பயங்கரமான சம்டைம் அந்த ஆன்ஸ் எல்லாம் ஒரு 10-15 ஆன்ஸ் வாங்கி போட்டு சொம்புல கரைச்சி அப்படியே குடிப்பேன். அப்படிப்பட்ட மோசமான ஆள் நான். ஏன்னா அது வந்து போதை இருக்கணும், எனக்கு போதை இருக்கணும். வாய் ஃபுல்லா ஆன்ஸ் கொட்டின்னு தூங்கிடுவேன். வாய் பல்லு எல்லாம் கரை பிடிச்சி போய் பல்லு தேய்க்கிறதும் கிடையாது. பல்லு பார்க்க மாணவரையும் வந்து கொண்டு ஜொல்லு எல்லாம் ஊத்திக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, என்ன வேற மாதிரி பாக்குறீங்க. இந்த பாஸ்டர் எல்லாம் ரீல்ஸ்குள்ள சுத்துறாரா, இவர் ஏதோ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு கொஞ்சம் பேர் பார்த்து நிறுவீங்க. பரவாயில்ல, பாருங்க, கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்ல முடியாது, பரலோக தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கடைசியில இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்பவும் எனக்கு நான் வாழ்றது மேல நம்பிக்கை கிடையாது. அப்போ அங்கேயும் பல பிரச்சனைகளை உண்டாக்கி சண்டைகளை ஏற்படுத்தி போயிட்டு இருந்துட்டு இருந்தோம். சொன்னோம் இல்லையா, எங்க தாய் பாவம் பையனுக்கு கல்யாணம். அப்போ நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு பெருசா மொழி வைக்க முடியாது. ஆனா எங்க அம்மா கூட போன அண்ணனுடைய பையனுக்கு கல்யாணம். சென்னை காஞ்சிபுரத்துல கீரமண்டம் வெள்ளக்கடி கோயில் தெருவில் எங்க கல்யாணம் நடக்குது. அப்போ எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிரச்சனை இல்லைங்களா, சாப்பாடு. சரி, அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் அப்படிதான் அங்கே என்னை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் 3 பேருமே அங்கே போனோம். எங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் இல்லை, எங்களுக்கு உண்மையாகவே இல்லை. அப்போ சரி, ஓகே, சொந்தக்காரங்க இருந்தாலும் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் நான் அப்போ குடிக்கல. சரி, போயிட்டு பார்த்து வரலாம்னு சொல்லி அப்படியே மேலே போகிறோம். மணவரில் நின்று இந்த மாப்பிள்ளை என்னை மேலே பார்த்துட்டாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு அங்கிருந்து நாக்கு கடிச்சுன்னு ஓடிறாரு. குடிகாரனா யார் இவன் உள்ள சேர்த்துதுன்னு சொல்லி, வேற ஆள் இல்லை, சொந்த தாய் கர்த்தர் பார்க்குறாரு. இந்த நாயை யார் உள்ள சேர்க்குதுன்னு சொல்லி கிட்ட வந்து என்னுடைய சட்டையை பிடிச்சி அப்படியே லிட்டரலா காரி துப்புனார். கொத்தா மூஞ்சல துப்பி எட்டி வச்சு அந்த படியிலிருந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி நடந்தது. படியிலிருந்து தள்ள ஏன் அடிக்கிறாரு எதுக்கு யாருக்குமே தெரியுது. இவனை யாரு கல்யாணத்துக்கு வர சொன்ன பயங்கரம். எங்க அப்பா அம்மா ஓன்னு விட்டுருப்பா அப்படின்னு அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்தோம். அதே போல என்னுடைய சொந்த சித்தப்பாவுடைய பொண்ணுக்கு மதுராவில் கல்யாணம் நடந்தது. அந்த மதுராவில் கல்யாணம் நடக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய, அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் வந்துடுவாங்க. அப்போ ஒரு 30 பேருக்கு மேலே வந்துக்கிறானுங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து இது அக்காவுடைய கல்யாணம்டா, இதில் வந்து பிரச்சனை பண்ணுறாதீங்களா அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம். எங்கள் அப்பா அம்மா போகிறோம், நாங்கள் போய் ஆகணுன்றதுனால இதை கூட்டின்னு போயிட்டாங்க. இவனுக்கு வந்தவங்க சும்மா இல்லாமல் நிறைய எல்லாருமே இடுப்பில் கத்தி சொல்லின்னு வந்துக்கிறாங்க. கத்திலாம் எடுத்துன்னு வராதிங்களா, அங்கே கிராமத்தில் எல்லார்கிட்டையும் கத்தி காமிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சும்மா அப்படி அங்கே சண்டை வச்சுக்கிறாங்க நிறைய. எனக்கு தெரியாது, இல்லை சண்டை வச்சுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நானும் அவனுக்கு கூட சேர்ந்து குடிச்சது உண்மைதான்.
அப்போ குடிச்சிட்டு சரின்ட்டு சத்திரம் உள்ள போகிறோம். இந்த மாதிரி இந்த குண்டாலாம் வச்சுருப்பாங்களா, அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சீர், அந்த குண்டாலாம் தூக்கின்னு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, தூக்கி மண்டையிலே போட்டு செம்மாடி அடிக்கிறாங்க. பசங்க எல்லாம் சுற்றி நிற்கிறானுங்க, எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா பார்க்குறான், எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறான்னு தெரியல. அடிச்சு உங்களை கூப்பிடவே இல்லையா, யார் சொன்னோம், எங்கள் பேர்லாம் கூட போடல பத்திரிக்கையில். அங்கேயும் அதே அவமானம் தான். அடிச்சு சட்டை பிடிச்சி ஒரு எப்படி பார்த்தா ஒரு 30-40 பேர் வந்து என்னை இழுத்துன்னு போயிருப்பாங்க அடிச்சு. அப்போ எழுந்து போய் ரோட்டில் பைபாஸ் ரோடு இருக்குங்களா, மதுராந்த டு விழுப்புரம் ரோட்டில் தந்து விட்றாங்க. அப்போ அங்கேயும் அவமானம் தான், பெருத்த அவமானம். என்ன செய்யணும்னு தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. பெத்த தாய் தகப்பனே அவமானம் படுத்துறேன். ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டு நிர்வாண கோலத்தில் ஓடி அந்த ஊர்ல இருந்து செருப்பு தொடப்பு கட்ட அடி வாங்கி அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இனி வாழ்க்கை இல்லை நினைச்சோம். இங்க வந்து இன்னும் பெரிய பெரிய கன்றாவெல்லாம் தாய் தகப்பு அனுபவிக்கிற சூழ்நிலை. சரி வீட்டுக்கு என்னை கொண்டு போயிடணும்னு சொல்லி ஏதோ பண்ணலான்னு போனா, அங்க போயிட்டு மதுராந்தக பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய கச்சேரி வச்சுட்டானுங்க. அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு மரத்துல பெரிய கம்பத்துல கட்டி பேப்பர்லாம் வர அளவுக்கு பெரிய சண்டைக்கு அங்க போராட்டம் நடந்து, கடைசியில என்ன அவன் வந்தாதான் விடுவேன்னு சொல்லி எப்படியோ தப்பிச்சு பிச்சு ஓடி கடைசியில என்னென்னவோ நடந்து போச்சு. நிம்மதியே கிடையாது, பயம். யார் வருவாங்க, எப்போ அடிப்பாங்க, எப்போ வெட்டுவாங்க. நதியை அடிச்சு பின்னாடி மண்டையெல்லாம் என்ன பொழந்து வச்சுக்கிறாங்க. கையில இந்த கையெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிறாங்க, மண்டையெல்லாம் பொழந்து நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. குடி போகிறதுக்கு நல்லா ஏத்துட்டு பின்னாடி கட்டையில வச்சு பொழுது நாஸ்திலாம் பண்ணிடுறான். எவ்வளோ அடி அடிச்சுக்கிறாங்க. ஆனா எப்படி சாவலன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும். அங்கிருந்து வந்தாச்சு அவமானத்தோடு நிந்தைகளோடு. இனி வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான். இதுதான் மைண்ட் ஓடும். இனி வாழ்க்கை இல்லை, நம்ம சாவதானே போகிறோம், பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்கு நிம்மதியே இல்லை, கலக்கம் இல்லை, கலக்கத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேராக மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு, சொந்த ஊருக்கு எப்படியோ வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் யோசிக்கிற நேரத்தில் திடீர்னு மைண்டு சேஞ்ச் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சென்னைக்கு போயிட்டேன். ஏற்கனவே அங்கிருந்து தான் வந்தேன் இல்லைங்களா, பல ஆண்டுகள், 4 வருஷம் மேலே இருக்கும். மறுபடியும் திரும்ப 4-5 வருஷம் நினைக்கிறேன். திரும்ப போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலாம் தெரியும் இல்லையா, எல்லாம் கூப்பிட்டு அந்த உடனே அவனுங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். டேய் என்னடா எங்கடா இருந்த, என்னடா அப்படி ஆகிட்ட, அப்படிங்கிற அப்படி வாடா கொண்டாடலாம்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய வாங்கி குடிச்சிட்டு பெரிய சண்டை ஆகி அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் ரவுண்டு போட்டாங்க. அப்போது நான் போலீஸுன்னு தெரியாமல் அவங்க கிட்ட குதிம்பி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு பேண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பைக்கில் ஏறிக்கிட்டு நேராக சென்னை சேட்பேட்லேருந்து கிளிஸை நோக்கி போகும்போது வாக்கி டாக்கில் பிடிக்கிறாங்க. ஏற்கனவே பல பேர் அடிச்சிட்டேன், நிறைய டிராஃபிக் ஜாமு. வாக்கி டாக்கில் எல்லாம் சொல்லிட்டாங்க, பிரபல ரவுடி இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு காலமாக இருந்தான், கண்மறைவாக இருந்தான், இன்னைக்கு அவன் வந்துட்டான் சார், அவன் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறான், ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போது ஏசி சொல்கிறாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்கிறாரு, அவனை பிடிக்க முடியும்னா சுட்டாது பிடிங்க, அவ்வளோதான். ஷூட்டிங் ஆர்டர் வந்துச்சு. இப்போ நான் ஓட ஆரம்பிக்கிறேன், பைக்கில் வேகமாக போகிறேன். வாக்கி டாக்கில் என்ன பண்ணுறேன், ஒரு ஆட்டோ குறுக்க வச்சு பிடிச்சி கீழே என்னுடைய பைக்கை குறுக்க விட்டோடனே கீழே விழுந்து அடிபட்டு தூக்கின்னு வந்து இந்த போதையில் பட்டு தலைக்கீழாக தொங்க விட்டு லாடம் கட்டுறா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த அடி அடிச்சு ஒரு இந்த கையெல்லாம் இவ்வளோ பெருசுலாம் இல்லை, இவ்வளோ பெருசா நம்புறீங்களோ மாட்டீங்களோ தெரியல, நம்மளாலும் உண்மைதான். ஒவ்வொரு கையும் இவ்வளோ பெருசு, கால் எவ்வளோ பெருசு. ஏற்கனவே நிறைய அடி வாங்கிக்கிறேன், அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியல. நிறைய அடி வாங்குவேன், அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். தலைவரே நீ எவ்வளோ அடி வச்சாலும் சரி, அதெல்லாம் எனக்கு உரைக்காது அப்படி சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, தொடைய தட்டி சொல்லுவேன், ஒரே அத்தா அப்பாவுக்கு பிறந்திருந்தா என்னை கையெல்லாம் கட்டு அவுத்து விட்டு என்னோட சண்டைக்கு வாடுன்னு கேட்பேன். எப்படி சொல்ல முடியுமா? அவங்க ஒரு உயர் அதிகாரம் இருக்கிற போலீஸ்கார், பவர்கார். அன்னைக்கு அந்த உள்ள இருந்த அந்த சரக்கு அப்படி பேச வைக்குது. எப்படி சீனே சொல்ல முடியாது, காவலாளிகளை அவங்க மதிப்புக்குரியவங்க. ஆனால் அன்னைக்கு அந்த போதை ஒரு மனிதனை தலைகீழா மாத்திருச்சு, அடிச்சு. அவங்களும் எவ்வளோ நிறைய டைம் கொடுத்தாங்க, நடக்கவே இல்லை. கடைசியா இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் நானே போய் சிக்கன மாதிரி ஆகி மொத்த பழைய கேஸெல்லாம் கலர ஆரம்பிச்சு அடிச்சு தலைகீழ கட்டி பயங்கரமான அடி. இது வரைக்கும் அந்த மாதிரி அடி வாங்கினது கிடையாது. சாவர மாதிரி மூஞ்சிலாம் இவ்வளோ பெருசாகிடுச்சு, இவ்வளோ பெரிய மூஞ்சி, வாயெல்லாம் பல்லு உடைச்சி, இப்போ கூட என் பல்லு உடஞ்சுதான், பல்லு உடைச்சி கையெல்லாம் கிழிந்து தொங்கி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சு
வயிற்றுல வாயில் அடிச்சு ஓடியாருது. வந்து பார்த்தா சான்லி ஹாஸ்பிட்டலில் 3 நாள் கோமாவில், பேச்சு மூச்சு இல்லை, செத்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு போராட்டம், எல்லாம் ஒரே ஒப்பாரி, சொந்த பந்தெல்லாம் கூடிச்சு. கடைசியில் அந்த 3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு வந்து வேலையை கொண்டு வந்து நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும். கை கட்டோடு எங்கள் அப்பா அம்மாவோடு ஏண்டா பாவி இப்படி பண்ணிட்டியாடா அப்படி பண்ணிட்டியா சொல்லி அதுதான் போகிறோம். எவ்வளோ பயங்கரம். 7 வருஷம் சிறை தண்டனைன்னு போட்டாங்க ஜெயிலில், புயல் ஜெயிலில். அது மட்டுமா எல்லா பேப்பர்லையும் குத்துறாங்க. பிரபல ரவுடி, செயின் ஸ்னாப்பிங், திருட, பைக்கு திருட, இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் போட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. நான் இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ ஆறுனெல்லாம் கட்டிக்கின்னு தெரிஞ்சது நான் பேசுறது காரணம்னா எல்லாமே உண்மை. ஒரு ஆமிட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் செய்த நன்மை நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா. அப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாரு நீதிபதி, ஜட்ஜி 7 வருஷம். சரி ஓகே, எல்லாம் ஜெயிலு பெயிலுன்னு வந்துடுவாங்களா, அது பெயில் கிடைச்சுன்னு போய் நினைச்சேன். நான் பெயில்லாம் கிடைக்காதுன்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியல. 2 நாள் 3 நாள்ல வந்துடுவோம், அதிகபட்சம் ரிமாண்டு 5 நாள் தான், எப்படியும் வந்துடுவேன், இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நினைச்சேன். எத்தனையோ விட ஜட்டியோட போட்டு அப்படி பொழப்பாங்க, அதெல்லாம் நான் பெரிய மேட்டர், அது சந்தோஷமா நினைப்பேன் அந்த நாட்கள்ல, வாலிப நாட்கள்ல. ஆனா இப்போ கையெல்லாம் வச்சு மூஞ்செல்லாம் கூவா ஆக்கி குழக்குழன்னு உள்ள தூக்கி போட்டான். ரத்தம் பண்ணி சாப்பிட முடியல. ஒரு கையில தட்டு உப்பு இல்லாத சாப்பாடு 2 நாளே நரகம் போல ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி கொஞ்சம் தெரியுது. போதை இல்லாதனால, எப்பவுமே போதையில் இருக்கிற ஆளு போதை இல்லை. அங்க அப்படி பெரிய ஒரு போதை நான் பார்க்கல. சின்ன துண்டு பிடிலாம் பிடிக்கிறாங்க, அதை நான் பார்த்தேன். எனக்கு அதுக்குள்ள போற மனசு வரல. அப்பதான் தேம்பி அழுவுங்க. எங்க அப்பா என்ன ஆனாங்களோ, எங்க அம்மா என்ன ஆனாங்க. எங்க அப்பா அம்மா பார்த்தா போய் ஒரு சேர்ப்பட அந்த ட்ரெயின் தண்டாவது போய் விழுந்துறேன், செத்து போறேன்னு சொல்லி அங்க போய் தண்டாவது விழுந்துடுறாங்க. அதோ இந்த பாஸ்டர் எங்க நடத்துறாரு இல்லையா, அந்த பாஸ்டர் சொல்லிடுறாரு, இல்லை நீங்க சாப்பிடாது, இங்க நம்முடைய அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையுடைய தலைமை சபை இருக்கு புரசவாரத்துல, அங்க போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஊழியக்காரங்களாம் நிறைய வருவாங்க. 24 மணி நேரம் ஜெபம் நடக்கும், ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க அங்க போங்க வழி காட்டி விட்டு போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா அப்படியே நம்பி அவங்க காலு கையெல்லாம் இந்த மாதிரி பாஸ்டர்லாம் வரும்போது எல்லாம் காலில் விழுந்து எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றுவீங்களா. 7 வருஷம் போட்டாங்க. எங்க புயல் ஜெயிலு எங்க இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு, எப்படி வரணும்னு கூட போட்டு எல்லாரையும் அவங்க என் ஜெயிலில் பார்க்க வரல, அவங்க ஜெபம் தான் முக்கியம்னு சொல்லி 7 நாள் அளவும் அவங்க கண்ணீரும் கவலுமா சாப்பிடாம கொள்ளாம அங்கேயே படுத்து கிடக்குது. அங்கேயே தண்ணி, எங்களுக்கு தண்ணி குளிக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே அழுதுனே கிடக்குறாங்க. வரவங்க காலெல்லாம் விழுறாங்க, எல்லா ஊழியக்காரர்கள்லாம் விழுந்து அழுகுறாங்க, தேம்பி 24 மணி ஜெபம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சபைகள்ல எங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஜெயிலுக்குள்ள ஒரே கண்ணீர் கவலை. எனக்கு இருந்தது ஒரு அப்பா அம்மா, அவங்களையும் நான் தொலைச்சிட்டேன். பகட்டு வாழ்க்கையால என் தப்பான காரியத்தினால என் பேரண்ட்ஸ் நான் இழந்துட்டேன்னு சொல்லி உள்ள அப்பதான் உண்மையான என் சிந்தை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ உள்ள உடஞ்சி போயிருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அந்த புதிய ஏற்பாடு பைபிள் வந்து கொடுத்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இது படிக்கிட்டு போயிட்டான். யாருன்னு தெரியாது, என்ன பண்ண, அவனும் கைதி தான். சரி, அவனுக்கு அடுத்தது என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக வர மாதிரி இருக்குது. அந்த பைபிள் எடுத்து முன்னாடி வச்சுட்டு எல்லாம் தூணுனதுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணேன். ஏசப்பா, எங்க அம்மா அப்பா உன்னை நம்பி சர்ச்சுக்கு போனாங்க, என்னையும் கூப்பிட்டு போனாங்க. ஆனா நான் தான் திருந்தாம, எத்தனையோ வாட்டி எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுத்தீங்க, ஆனா நான் திருந்தாம நான் மறுபடியும் இந்த தப்பை செஞ்சுட்டேன். இதை போதை இல்லாம இருக்க முடியல. இப்போ எனக்கு கொஞ்சம் சிந்தனை வேலை செய்யுது. ஆனா நீங்க உண்மையான தெய்வமாமே, அது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை சொல்றேன். அப்படி நீ உண்மையான தெய்வமா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு விடுதலை, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. எனக்கு குடியில இருந்து மாத்து எந்த தெய்வத்துக்குன்னு கேட்டது கிடையாது. முறையா கேட்கறேன். எங்க அப்பா அம்மா என்னன்னு தெரியல, அவங்களை நான் பார்க்கல. என்ன கண்டிப்பா அவங்க செத்து இருப்பாங்க, எனக்கு பயமா இருக்கு, அவங்க சாகக்கூடாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் பேசுறேன். என்னால முடிஞ்சது கண்ணீரோடு அப்படியே மனசுக்குள்ளே அப்படி பேசுறேன். பாருங்களேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம். 11 மணிக்கு மேலே அப்படியே ஜெபம் பண்ணி எனக்கு முடிஞ்ச ஜெபத்தை சொல்றேன். என்ன நீங்க வெளியே கொண்டு போன இந்த சாட்சியை நான் எங்கெல்லாம் போறாங்கலாம் சொல்லுவேன். ஏசப்பா, ஒரு வேளை நீங்க என்ன வெளியே கொண்டு போகல, நீ தெய்வம் இல்லை நான் முடிவு பண்ணிடுவேன். அப்போ கடைசியில இது வரைக்கும் செத்து போன இந்த சாவை எந்த கும்பலும் தடுக்க முடியாது, நான் செத்து தான் தீருவேன் அப்படின்னு எனக்கும் அவருக்கும் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி பேசுறேன். அப்ப பேசும்போது
நான் ஜெபம் பண்ணி தூங்கிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு படுத்துட்டேன், கண்ணீரோடு படுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 வருஷம் சிறை தண்டனை சொன்னாங்க இல்லையா? அந்த 7 வருஷம் சிறை தண்டனை என்ன ஆயிடுச்சுன்னா 13 நாள்ல என் பேரை கூப்பிடுறாங்க, விநாயகமூர்த்தி உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி. 13 நாள் எல்லா ஜெபத்துக்கு கேட்டேன். நல்லா தான் கை தட்டலாமே, ஏன் ஓர வஞ்சனை பண்றீங்க? ஏசப்பாக்கா ஒரு நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தேடி வந்தார் ஜெயிலுக்குள்ள. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க வந்தாரு? ஜெயிலுக்குள்ள வந்தாரு. ஐயா ஜெயிலுக்குள்ள வந்து இந்த பாவிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அந்த தெய்வம் கொடுத்தது தொட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்கும் உலகம் எங்க இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்றான். போன வாரத்துல கூட நம்புறீங்களா தெரியல, 7 ஃபிளைட்டு தான் கடந்து போயிட்டு வந்த போன வாரம் தான். ஏசுதாஸ் ஐயாக்கெல்லாம் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட்ல இன்னைக்கு போறோம். ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்ல ஆண்டவருக்காக சொல்லுங்க. எனக்காக ஆண்டவருக்காக. யாரு? எச்சல, துண்டு பீடி, பைத்தியம், மென்டலு, லூசு, குடிகாரன். ஆனா இவனுக்கு ஒரு வாழ்க்கையை அவரால் கொடுக்க முடியுமானால், இந்த ஓரத்துள்ள அன்பு சகோதர சகோதரியே, அன்பு தாயை தகப்பனே, உங்களுக்கு தான் இந்த செய்தி. உங்களுக்கு வாழ்க்கையை இயேசு கொடுப்பார். 13 நாட்களுக்கு அப்புறம் வெளியே வர்ற எல்லாரும் நிக்கிறாங்க. எப்படி பெயில் கிடைச்சதுன்னு ரொம்ப நாளா கேட்கறேன். வக்கீல் சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி கேட்டேன், 1 வருஷம் ஆகுது, நான் எப்படி தான் என்ன வெளியே வந்தேன், என்ன சொன்னீங்க, என்ன கதை அப்படின்னா, வானா போங்க அப்படின்னாரு. சார் சொல்லிதான் ஆகணும் சார், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்களாம், அங்க நீதிபதியும் மற்ற கிட்டையும் போயிட்டு எப்படி வாதாடுகிறேன்னா, சார் அவன் ஒரு லூசு சார். எப்படி மத்திய ஐயாலாம் கை தரு. அவன் யாரு? அவன் ஒரு லூசு. போட்டோ எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஆதாரம் பாருங்க, உழுந்து கிடக்குறான் பாரு, இப்படி கிடக்குறாங்க. 7 வருஷம் நான் பெயிலபிள் என்ன முடிச்சிருப்பாங்க கதையை. ஆனா கத்தர் பாருங்க ஞானத்தை கொடுத்து, ஆனா உண்மையா நான் லூஸ் தான். ஆமாவா இல்லையா? அப்போ இப்பெல்லாம் லூஸ் இல்லை. இயேசுக்கு பைத்தியம். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப இயேசுக்கு பைத்தியம். எங்க போனா இயேசு தான். தூங்கினா இயேசு, நடந்தா இயேசு, போனா இயேசு. எங்கேயும் பயப்படுத்தல. கலெக்டர் ஆபீஸ்லாம் கூட உட்காந்து முன்னாடி உட்காந்து இயேசு நல்லவர்னு நீங்க சொல்லுங்கிற கை தட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கல. உங்களையும் கலெக்டர் முன்னாடி உட்கார வைப்பாரு. இந்த பிச்சைக்காரனை போய் உட்கார வச்சார கலெக்டர் முன்னாடி. எத்தனையோ ஆபீசர் முன்னாடி, போலீஸ்கார அதிகாரி முன்னாடி போய் உட்கார வைக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை டிஎஸ்பிக்கு டிஜிபிகளுக்கு போன் பண்ணி பேசுறோமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் நல்லவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு தான் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், நான் மனுஷனாலே நான் வெறுக்கப்பட்டேன். உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், நான் மனுஷனாலே நான் வெறுக்கப்பட்டேன். இயேசுவாலே நான் துதிக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன். இந்த மனிதரின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன், இந்த உலகத்தின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன். இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்விலே பேரு சொல்ல. இயேசுவை போலே யாரும் இல்லை வாழ்விலே பேரு சொல்ல. ஒரு சாவு விட்டாங்க, அங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா நீ ஏசப்பாக்காக வாழ வைக்கிறான், ஏசப்பாக்காக நிக்க வைக்கிறான். எப்படி தெரியுமா? கை தட்டுவீங்களா? ஆடாத ஆட்டம் பண்ணலாம். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன், பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன், பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன். தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், என்னை தேடி வந்த
இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போலே யாரும் இல்லை எங்க வாழ்க்கையில். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டு பிள்ளைங்க தானே? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போலே யாரும் இல்லை வாழ்க்கையில். இயேசு இருக்கையில் எனக்கு பயமே இல்லை. ராமேனா முடிக்க போறேன். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்புறமா ஆண்டவர் என்ன கொண்டு வந்து இந்த கழுவப்பட்ட பன்றி போல உழுதுகிறத இன்னைக்கு கத்தர் மான் கால்களை கொடுத்து எங்கெல்லாம் ஓட முடியாதோ அங்கெல்லாம் ஓட வைக்கிறாரு. அன்னைக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, லேகன் பிடிச்சிருந்தது, சப்பாத்தி முள்ள நடந்து ஓடினேன். இன்னைக்கு கடுமுடான பாதைகள் கூட இருந்தாலும் கத்தர் என்ன சுமந்துட்டு போறாரு. அநேக இடங்கள்ல ஆசையா போய் ஊழியத்தை செய்யறோம். எந்த ஊர்ல என்ன தொடப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிச்சு துரத்துனாங்களோ அந்த ஊருக்கு தான் என்ன ஊழியத்துக்கு அனுப்ப சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அதே ஊருக்கு தான் போனேன். அதே ஊருக்கு போயிட்டு எந்த அம்மா தொடப்பத்தால் அடிச்சதோ அந்த அம்மாவுக்கு இதே கையில தான் ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் இயேசு ஏத்துக்கிறோம். ராமன் சொல்லுவீங்க? பிடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. யாருக்கோ எரிச்சல்பா. இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமா, எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனா இயேசு என்னை மறக்கல. அல்லேலூயா. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடந்த எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. வழி தெரிஞ்சோம் தொலைஞ்சி போன, பாதை தெரியாம தயங்கி நின்ன. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சி போன, பாதை தெரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. போற தேடி நான் போகலப்பா, தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. இயேசு என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்குற எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு ஒரு துக்கமும் கிடையவே கிடையாது. எது நடந்தாலும் கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கரண்ட் போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரண்ட் வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்த மாட்டாரா? ஆமென். எங்கேயோ வேலை செய்யுது இந்த வசனம். ஆமெனா? ஆமென். அப்ப இயேசு என்று பெயரிட்டால் அதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கணும் என்ற அர்த்தம். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுது, எனக்கு அன்புக்குரியவர்களே, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமியில வந்தார். எத்தனை பேர் அப்படி ஆமென் சொல்லுவீங்க? யாரை ரட்சிக்க? நீதிமான்களை அல்ல, பாவிகளை தேடி வந்த தெய்வம் அவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது யாரை தேடி வந்தாரு சொல்லுங்க? அதுல பிரதான பாவி நான் பவுல் சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களை என்னையும் மறக்கல, நம்மளை விட்டு தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தார். சொல்லுங்க, கால் கடக்க. சொல்லுங்க, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தாரு. அந்த கதிர நாட்கள இந்த பேய் பிடிச்சனுடைய வீடு, அவனுடைய வீடு கல்லறை தான் இருப்பான். இரவு போல கத்திக்கிட்டு நான் கத்தனல, அதுதான் அவனுடைய வாழ்க்கை இருப்பிடம். மார்க் 5:5. ஆனா அவனை தேடி இயேசு போனாரு. அப்ப அவன் சொன்னா, அவனுக்குள்ள இருந்த பிசாசு பேசிச்சு, ஐயோ தேவனே, என்ன வேதனைப்படுத்த வந்துட்டீங்க, என்ன விட்டுருங்க. ஏன்னா அது வரைக்கும் அவனை இருளுக்குள்ளவே வச்சிருந்தது இந்த பிசாசு. ஒரு பிசாசு 6000 பிசாசு.
இந்த பிசாசு ஓட்டுறதுக்கு எந்த டாக்டர் கிட்ட போக முடியும்? யோசித்து பார்த்தீங்களா? எந்த டாக்டருக்குள்ள இந்த வின்சென்ட், இன்னைக்கு தான் வின்சென்ட், அன்னைக்கு விநாயகமூர்த்தி எந்த டாக்டர் கிட்ட, எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, எந்த நரம்பு டாக்டர் கிட்ட, எந்த எலும்பு டாக்டர் கிட்ட நான் போயிருக்க முடியும்? இருதய டாக்டர் கிட்ட போயிருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. உலகத்தை படைத்தவர் நான் உன்னை சிருஷ்டித்தேன், யாக்கோபே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை படைச்சவர் மட்டும்தான் உனக்கு எங்கெங்க பிரச்சனையோ அதை சரி பண்ண முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், அன்பு தங்கிச்சு, அன்பு தம்பி, சகோதரனே, அண்ணனே, அப்பா, அம்மா, இயேசு உன் பிரச்சனை எங்கன்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய தாய் தகப்பனை போல கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், ஆண்டவரிடத்துல விசுவாசமா நம்புங்க. இயேசுவை நம்பி வந்த ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அந்த பாவத்தை மன்னிக்கிற அன்பு, பரிவு காட்டுகிற அன்பு, பாசத்தை பொழுதுகிற அன்பு. அந்த பாவியை தேடி வந்தா இயேசு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் தெரியல என்னை ஏன்பா நேசித்தீங்கன்னு நான் கேட்டு ஆறுதல் இன்றி அலைந்தே அரவணைக்கும் இயேசுவே, நான் பாவியாய் இருக்கையிலே, நான் பாவியாய் இருக்கையிலே என்னை நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா. என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையனே சொரிந்து நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையனே சொரிந்து நேசித்ததே இறைவா. பாவம் அறியாத பரம்பொருளே, பாவம் அறியாத பரம்பொருளே, உம்மை நாடமறந்தே நாயகனே. பாவம் அறியாத பரம்பொருளே, உம்மை நாடமறந்தே நாயகனே. கூடுண்டு பறவைகளுக்கு குழியுண்டு கண்களுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, சாலமில்லையோ தலை சாய் குரங்கு, சாலமில்லையோ தலை சாய் குரங்கு. என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையின் மேல் சொரிந்து நேசித்ததே இறைவா, என்னை நேசித்ததே இறைவா. அல்லேலூயா. 3 நிமிஷத்துல நம்ம முடிக்கிறோம். ஆமென். எல்லாரும் போய் சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்க இருதயம் கலங்க கூடாது. இங்க வந்திருக்கிற அம்மா மாரு, அப்பா மாரு, யாரா இருந்தாலும் கலங்காதீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கலங்காதீங்க. இயேசு இருக்கிறார், அவர் உங்களை மறக்கல. 2வது சொன்னேன், இருளில் இருந்து அவர் பாவங்களை மன்னித்து இருளை உங்களை விட்டு அகற்றுவார். கதிரை நாட்டில் இருந்த அவனுக்கு, அந்த மனிதனுக்குள்ள இந்த பேய்கள் எல்லாம் துரத்தினாரு. எந்த டாக்டர் கிட்ட போக முடியல. ஆனா இயேசு ஒருத்தர் தான் பேய்களை, நோய்களை, எல்லாவித பிரச்சனைகளையும் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். நல்லா ஜோரா கையை தட்டி ஆமேன்னு சொல்றீங்களா? நோய் போயிடும் சொன்னீங்கன்னா நல்லா கை தட்டுறது மட்டும் நோய் குணமாட்ட ஆண்டவரே. பாத்தீங்களா ஆண்டவரே, யாரெல்லாம் நல்லா கையை தட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் குணமாகட்டும். அவன் உண்மையை நடக்கும். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற அன்பு தாயே சகோதரனே, இன்றைக்கு இயேசு இந்த உரத்தூர்ல வந்திருக்கிறாரு. இயேசுவோட வார்த்தை, இங்கே சொல்லப்படுற வார்த்தை பரலோகம் கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏதோ விளையாட்டுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு செய்யல இந்த ஊழியத்தை. கர்த்தர் இவ்வளவு ஊழியக்காரங்க சேர்ந்து செய்யறாங்கன்னா அது அந்த கிராமத்து மேல வச்ச அன்பு, நேசம். ஒரே ஒரு மனுஷனை தேடி இயேசு நடந்து வந்தார். கலிலியா நாட்டுல அந்த கடலோரத்துல வந்து ஒரே ஒரு மனுஷன், அவனுக்குள்ள இந்த பேயை தொடர்ந்துட்டாரு. இப்போ இது வரைக்கும் நிர்வாணமா இருந்தான், அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயாவா. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, ஏதோ நினைப்பீங்க, இவர் வந்து பெரிய பணக்கார பிள்ளை, இது நல்லா கோட்டெல்லாம் போட்டு வந்தார். இல்ல இல்ல, இந்த ஆடை அவர் கொடுத்தது, இந்த உயர்வு அவர் கொடுத்தது. என்னால ஒரு நாள் செருப்பு வாங்க முடியல, ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட முடியல.
சின்னதா அப்படி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போக முடியல. ஆனா இன்னைக்கு என் அப்பன் அருள்நாதன் இயேசு எங்க வாழ்க்கையில வந்து தொட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான வாழ்க்கை. இப்ப எங்க அப்பா இப்ப நிறைய பேர் உள்ளத்துல சரி அதெல்லாம் இருக்கிட்டான் உங்க அப்பா என்ன நிறைய பேர் கேள்வி ஓடுது மைண்ட்ல. உங்க அம்மா என்ன மறுபடியும் எட்டி வச்சேன் அப்படியா? கிடையாது. அவங்கள போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கொடுத்துருங்கம்மா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு உண்மையான மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையில மொத்தமா அவன் நல்லா வாழ வைக்க கத்தர் கிருபை செய்யணும். செம்மையா வாழ்ந்தான். எங்க அம்மா கேட்டதெல்லாம் ஒண்ணுதான், எனக்கு சிமெண்ட்ல படுக்கணும், கூரை இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளா மண்ணு தண்ணிலே படுத்துட்டப்பா, ரேஷன் அரிசி இல்லாம வீட்டரிசி ஒருவேளை சாப்பாடு இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டரிசி வாங்கி கொடுப்பியான்னு கேட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, காரத்தன்ல சிமெண்ட் போட்டு காரத்தரை பட்ட மேல ஓடோ இல்ல ஓலையோ இருக்கலாம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் அப்படி செய்வியாப்பா, அது மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா கூட சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உதாரணமா கேட்கிற இருமா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு சின்ன வேலைக்கு 4000 ரூபாய் வேலைக்கு தான் போனேன். அங்க போயிட்டு அங்கிருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன உருவாக்குனாரு. நிறைய காரியங்களை ஏசப்பாக்காக உண்மையா முகழுமா நிறைய ஜெபம் பண்ணுவேன். கத்தர் சாட்சிக்காக சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் சொல்றேன். ஏறக்குறைய ஒரு 3 மணிக்கு டெய்லியுமே எழுச்சுப்பேன். 3 மணி அதிகபட்சமா 2:30 அல்லது 3 மேல ரொம்ப போகாது. இந்த வாலிப நாட்கள்ல கல்யாணம் ஆகலை. அப்போ என்னுடைய வெளியே போன பிரச்சனை சொல்லி சர்ச்சுக்குள்ள எனக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சர்ச்சில் தான் என்னுடைய வாழ்க்கையை துவங்கிச்சு. அங்கே ஏசப்பாவை பாஸ்டமா சொல்லும்போது அதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றாய் ருசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கத்த செய்ய ஆரம்பித்தாரு. இப்போ ஐயா எனக்கு இந்த ஷீல்டு கொடுக்கும்போது ஒரு ஐயா சொன்ன உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணாசன், அவர் சும்மா சொல்ல, அவர் வாயில கத்தர் போட்ட வார்த்தையை சொல்லுகிறேன், தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தை ஏன்னா ஆண்டவருக்காக உண்மையா வாழணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு மோசமான ஒரு பாவி, நிறைய பேர் செயின் நடத்துவேன், நிறைய பேர் குடும்பத்தை கெடுத்தவன், அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த ஸ்டேஜ்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில சோத்துல மண்ணள்ளி போட்டவன், நிம்மதியை கெடுத்த பாவி, என் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு நினைச்ச போதுதான் என் கண்ணில் இன்னைக்கு வரைக்கும் தாரே தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, சப்பா நீங்க தான் என் பெரியவர், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏச்சுக்கிட்டோமா? உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல மனசு பெருசு. நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவர் இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா. எல்லாம் நல்லா ஒரு ஊழியம், அதே ஒரு ஊழியம், 100கணக்கான ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 3 இடத்துல சொன்னேன், ஆறுதல் நடக்குது கர்த்தர் கிருபையில. அதே போல ஒரு நல்ல இந்த அருமையான பிஷப் கிங்ஸ்லி ஐயா இந்த எஜிசி ஊழியங்கள், அதுல அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அது பாடினாங்கல்ல அம்மா, அவங்க பிஷப் ஐயோடைய ஒய்ஃப் தான். அவங்க ஸ்தாபனத்துல எனக்குரிய 10 ஆண்டுகளாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் போயிட்டு ஆரம்பிச்சோம். நல்ல கனெக்ஷனை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு 40 லட்சம் ரூபாய் அந்த ட்ரக்கு, இது போல முதல் முறையா உட்காந்து செய்ய ஆரம்பிச்சோம். அந்த ட்ரக்கை எனக்கு கத்தர் கொடுக்கும்படி கத்தர் ஒரு உதவி செஞ்சார். முதல் முறையா 40 லட்சம் ட்ரக்கை எனக்கு இலவசமா கொடுத்தாங்க. உண்மையா இருந்ததுனால ஒன்னாவது முடிச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் 2 ஆச்சு, 4 ஆச்சு, 40 ட்ரக் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்க 38 பிளஸ் காரைக்கால், பாண்டிச்சேரி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரக் கொடுத்து இந்த மாதிரி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏசப்பாவை ஏத்துக்கிறாங்க. எங்கெல்லாம் என்ன மேடையில கூப்பிடுறாங்களோ இந்த மாதிரி ஒரு கோட்டை ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஏசப்பா நீ நல்லவருன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா அன்னைக்கு ஜெயில கமிட்மெண்ட் பண்ணிட்டல, அதனால எனக்கு வெக்கமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அதை நிறுத்தலாம்ல, சும்மா நீ அதை நிர்வாணமா போனா சொல்லிட்டு தெரியாது. நடந்தது நான் சொல்லிதான் ஆகணும், இல்ல நான் தான் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் என்ன நடந்தாலும், ஏன்னா என் தெய்வம் செஞ்சது ஏராளமான நன்மை. உண்மை சொல்லு, நான் ஏன் பயப்படணும்? அதனால அன்புக்குரியவர்களே கவனிங்க. அப்புறம் 40 ட்ரக்கு மட்டும் கொடுக்கல, அதுக்கெல்லாம் இன்சார்ஜா தமிழ்நாடு ஃபுல்லா போட்டாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா ஓட விடுறாரு.
சத்தியத்தை சொல்ல வைக்கிறாரு. ஹிந்தி தெரியுமா பாஸ்டர்னா? ஹிந்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு இப்ப தெரியல. ரட்சிக்க முன்னாடியே क्या भैया क्या कर रहे हैं कुछ भी करो खाना खा लिया அப்படிதான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா ஏசப்பா பத்தி நிறைய சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் ஆண்டவர் பேச எனக்கு கத்து கொடுத்தாரு, பைபிளை படிக்க உதவி செஞ்சாரு. இப்போ இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட்னா யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு சொட்ட ஃபிளைட்டே கிடையாது, மண் சட்டி. ஆனா இந்த என் தெய்வம் இந்த ஏழையான எனக்கு எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. இந்தியா முழுக்கும் இன்னைக்கு போன வாட்டி கூட ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட். முதல்ல போகும்போது தான் பயபக்தியா போனேன், அப்படியே பெல்ட் எல்லாம் போட்டு அப்படி போனேன். அப்புறம் போய் பார்த்தா அது சேராட்டம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ கை தட்டி ஆமென் சொல்லுங்க போகலாம். ஏன்னா உங்களையும் கதை உயர்த்த போறாரு. ஏன்னா ஏசப்பானா மறுபடியும் பணம் பொருள் கொடுத்து அதுக்காக நான் சொல்ல வரல. இது ஒன்று, ஆனா ரட்சிப்பு கொடுப்பாரு, நித்திய ஜீவனம் கொடுப்பாரு. என் 3வது பிரசங்கமே அதான். முதல் வந்து இயேசுவை மறக்க மாட்டார். 2வது நான் சொன்ன பாவங்களை மன்னித்து இருளை அகற்றுவாரு. 3வது என்ன தெரியுமா? 2ஆவர்களை ஒன்று சேர்த்துக் கொள்வார். மறக்க மாட்டார். சொல்லுங்க, மறக்க மாட்டார். உன்னை 2வது பாயிண்ட் வந்து இருளை, பாவத்தை மன்னித்து இருளை அகற்றுவா. சொல்லுங்க, இருளை அகற்றுவா. சொல்லுங்க, இருளை அகற்றுவா. இருளுன்னா உங்க வாழ்க்கையில இப்ப கூட தரித்திரம் இருக்கலாம், ஏதோ பிரச்சனை இருக்கலாம். அந்த பேய்களை எப்படி ஆண்டவர் ஓட்டினாரோ அதுபோல கர்த்தர் இருளை அகற்றுவார். 3வது 2ஆவர்களை நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் மகாராஜா. ஆமென் சொல்லி கை தட்டுங்க. அதுதான் நீங்க கூட்டம். அல்லேலூயா. 2 பேரும் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த இப்போது வைக்கப்பட்டிருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில வரப்போகிறார். இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் தெளிவாக சொல்கிறது. நீங்க 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்று சொல்லுகிறீர்களே, எப்ப வருவார் எங்கே வருவார் என்று அநேகர்கள் பித்து பிடித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் பார்க்கும்படி பிரத்யட்சமே வராது. இதோ அங்க என்றும் அங்கே இங்கே என்றும் சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்பாங்க, கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீடிய சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவராய் இன்றைக்கு வரைக்கும் தெய்வம் இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், நீங்கள் எனக்காய் காத்திருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற உங்களுக்கு இந்த பூமியில ஆசீர்வாதம் சொன்ன ஆசீர்வாதம் வரும். அதோடு சேர்த்து மிக முக்கியம் என்ன தெரியுமா? இந்த நரகத்துக்கு நம்மை தப்புவித்து பரலோகத்துக்கு நம்மை சேர்த்துக் கொள்வார். மறக்க மாட்ட. சொல்லுங்க, என்ன மறக்க மாட்டாரு. என் இருளை அகற்றுவாரு, என்ன அவரோடு சேர்த்துக் கொள்வார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்துக் கொள்வார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். என் ஆண்டவரின் துதியை சொல்லி வருவேன். ஆமென் சொல்லுங்க. மறக்க மாட்டாரு, இருளை அகற்றுவாரு, அவரோடு சேர்த்துக் கொள்வார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கிப்பார். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அவருக்கு கையாக ஒப்புப்படுத்துறேன். இன்றைக்கு எத்தனை சூழ்நிலை வந்திருப்பீங்க. ஒருவேளை இந்த மைக்ல பேசின இந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணி நான் ஐயா கிட்ட கொடுத்துறேன். என் இயேசு வாழ்க்கையை மாத்திர, எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி, எனக்கு ஒரு பிள்ளை 8ஆம் வகுப்பு போறாங்க, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எப்படியோ மோசமான வாழ்க்கையில் இருந்த எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. என் மூலம் நிறைய பேரை ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளும்படி செய்யறாரு. உலகமெங்கும் சாட்சியாக வைத்திருக்கிறாரு. ஆகவே இங்க நிக்கிற நீங்க யாரும் பம்பரமா சுத்தணும், யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஊழியம் செய்யுங்க, ஏசப்பா ராஜ்யத்தை கட்டுங்க. அவர் சீக்கிரம் வரப்போறாரு, வந்து நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார். இனி கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணை மூடுங்க, உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, நேற்று இன்றும் மீண்டும் மாறாதவரே, கிருபையின் தேவனே, சத்தியத்தின் ராஜாவே, பாவிகளை ரட்சிக்க வந்த எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த அருமையான உரத்தூருக்காக, அன்பு இந்த கிறிஸ்துவ ஐக்கிய ஊழியர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தாசர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவள் பட்ட பிரயாசங்கள் ஏராளம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த மீட்டிங் மூலமா பல நன்மைகள் புரண்டு வரட்டும் ஆண்டவரே.
இந்த சத்தியத்தை இன்னைக்கு வந்து கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய 10 மணி ஆகியும் ஒருத்தர் கூட இந்த இடத்தை விட்டு நகரவே இல்லப்பா. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எங்கேயும் பார்க்கல. அவங்க தன்னை விட்டா போய் ஓடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கிற சத்திய மார்க்கத்தார் வந்திருப்பது பெரிய சந்தோஷம் சுவாமி. அவங்க தலை மேல இப்பவே உங்க கையை வைங்கப்பா. யார் யாருக்குள்ள என்ன வியாதி என்ன பலவீனமோ இப்போ கைகளை வைக்கும் போது ஒரு குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருவதாக. இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எல்லா கைகளை தட்டி எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷை நிரம்பி 2 நிமிஷம் தொடுங்க தொடுங்க தொடுங்க. ரிசீவ் 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 ரிசீவ். பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் ஓடுகிறது, பலவீனங்கள் மறைகிறது, கட்டுகள் உடைகிறது, சாபங்கள் முறிக்கப்படுகிறது. இயேசு ரத்தம் தெளிக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கெல்லாம் விடுதலை இல்லையோ கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. எனக்கெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக மைக்கு வந்து செபிக்கிறோம்ப்பா. இப்பவே சுகமாக்குற வல்லமை அவங்க சரீரத்துல பாய்ந்து செல்லட்டும். கர்ப்ப கட்டிகள் உடையட்டும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, திருமணம் கைகூடி வரட்டும். இன்னும் நோயில வா ஆண்டவரே, சாபத்தில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு புதிய அபிஷேகம் இப்போ புது எண்ணெயை போல ஊற்றப்படுவதாக. பரலோக தரக்கத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் பார்க்கட்டும், பரலோக தரக்கத்தை பார்க்கட்டும். அவங்க தலைமையில சவர் பண்ணுங்கப்பா. பிரசன்னத்தை ஊற்றப்படுறது ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருத்தர் இம்மட்டுமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அம்மாமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பெரிய கரெக்ட் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.